சென்டர் ஆஃப் சென்னை சிட்டியில் இவ்வளோ லக்ஸரியஸாக இவ்வளோ பெலேஷியலாக ஒரு வீடு இருக்க முடியுமா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் இந்த வீடு. இதை நம்ம டீட்டெயில்டாக ஒரு வாக் த்ரூ ஆஃப் த ஹவுஸை பார்க்க போகிறோம். நான் கம்ப்ளீட்டாக இந்த வீட்டோட பிளான்ஸை உங்களுக்கு காமிச்சு ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா ஆஃப் த ஹவுஸ் அக்குவேரா ஆணிவரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன கான்செப்டில் நாங்கள் டிசைன் பண்ணோம், ப்ளஸ் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம், இன்டீரியர் ஆஸ் வெல் அஸ் பில்டிங்க்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆன வீடுங்க. ஆக்குபை பண்ணி 1 year கழிச்சு தான் நாங்கள் இந்த வீடியோவே ஷூட் பண்ணோம். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஃபேக் 3D வியூஸ் நிறையா காட்டுறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் பண்ண வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் 3D வியூஸ் நிறைய காட்டுறாங்க. அதெல்லாம் இமேஜினரி 3D வியூஸ், அதெல்லாம் எக்ஸாக்டாக கொண்டு வர மாட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டட் வீடு நீங்கள் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லக்ஸரி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஹலோ, I am architect Tamim Ansari from Ansari Architects. இந்த ஹவுஸ் ரொம்ப லக்ஸரி ஹவுஸ். நம்ம பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் அவர் ஸ்பெஷாலிட்டி இஸ் டிசைனிங் லக்ஸரி ஹவுசஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி லக்ஸரி ஹவுசஸ் இது. ஸோ இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு, இதில் யூஸ் பண்ண ஃபர்னிச்சர், இன்டீரியர் ஸ்டைல்ஸு எல்லாமே லக்ஸரியஸாக இருக்கும். அது மாதிரி இதில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வெரி பிக் சைஸஸ். அது மட்டும் இல்லை, ஹைட் ஆஃப் த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 12 feet. நாங்கள் பண்ணுற லக்ஸரி ஹவுஸ் எல்லாமே 12 feet ஹைட்டு கொடுக்குறோம். லக்ஸரி ஃபீலிங் உங்களுக்கு ரூம் சைஸில் மட்டும் இல்லை, அந்த ஹைட்டும் பண்ணும்போது தான் அந்த லக்ஸரி ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஹைட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி டோர்ஸ்லாம் நார்மல் 7 feet ஃப்ளாட்டில் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஹைட்லாம் 10 feet தான் கொடுப்பாங்க. இது 12 feet. அதுக்கு மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுனால 8 feet டோர்ஸுங்க. டோர்ஸ்லாம் பெட்ரூம் டோர்ஸாக இருக்கட்டும், கிச்சன் டோர்ஸாக இருக்கட்டும், ஈவன் டாய்லெட் டோர்ஸ் எல்லாமே 8 feet டோர்ஸ். அது மாதிரி டோர் அகலமும் பார்த்தீங்கன்னா 3.25 அடி அகலம். யூஸ்வலாக டோரோட அகலம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க, 3 feet தான் கொடுப்பாங்க. இது 3.25 அடி டோர் அகலம் ஒவ்வொரு டோரும் இருக்கும். டாய்லெட் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா 2.25 அடி அந்த மாதிரி அகலமாக இருக்கும். டோரோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 50 mm திக்னஸ் இருக்கும். ஸோ அந்த ரிச்னஸ் ஆஃப் த ஹவுஸ் நீங்கள் டோரை ஃபீல் பண்ணும்போதே, டோரை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அதில் யூஸ் பண்ண ஹிஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டர்டி ஹிஞ்சஸ் வித் பால் பேரிங். ஹிஞ்சஸ் எல்லாம் ரோஸ் கோல்டு ஃபினிஷ், ஹேண்டில்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டு ஃபினிஷ், எல்லாமே அந்த ரோஸ் கோல்டு தீமில் வரும். அந்த ரிச்னஸ், அந்த ப்ரீமியம் லுக் கொடுக்கும். இந்த வீட்டுக்கு நாங்கள் அர்பன் ஒயாசிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் செட்டிங்கில், அதுவும் சென்டர் ஆஃப் த சிட்டியில் நுங்கம்பாக்கத்தில். பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 81 feet விட்த், டெப்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 180 அடி. ஸோ ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12,000 square feet, ஒரு 4.25 கிரவுண்டு, 5 கிரவுண்டு சென்னையில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோ பெரிய பிளாட் இது. பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் 55 feet by 55 feet பேஸ் சைஸ், ஸ்ட்ரக்சரோட சைஸ் அது. அது தவிர சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ்னு தனியாக இருக்குது. சர்வெண்ட் குவார்ட்டர்ஸில் சர்வெண்ட் ரூம்ஸு, அவங்களுக்கான டாய்லெட்ஸு, டிரைவர் ரூம்ஸு, ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ரூம் தனியாக, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் தனியாக போய்டுற மாதிரி அதில் தனியாக எலக்ட்ரிக்கல் ரூம். ஸோ 3 story ஸ்ட்ரக்சர். இதுதான் பேசிக் பில்டிங்கோட சைஸ். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பெலேஷியல் ஹவுஸ். இது அர்பன் ஒயாசிஸ் அப்படின்னு ஏன் பேர் வச்சோன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, வீடை நாங்கள் கம்ப்ளீட் ஒரு ஒயாசிஸ் மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ஹெவன்லி அபோர்ட். ஒரு சைலண்ட், ஒரு பியூட்டிஃபுல் காம் ரிலாக்ஸிங் ஸ்பேஸாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச உடனே இந்த ஃபீலிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னு சொன்னால், நாங்கள் வி ஹவ் காட் கம்ப்ளீட் லேண்ட்ஸ்கேப்பிங் அரவுண்ட் திஸ் ஹவுஸ். ஒரு வீடே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் 75-80 feet செட்பேக் தள்ளி இருக்குது. டால் ட்ரீஸ்லாம் நாங்கள் க்ரோ பண்ணி ஒரு ப்ரொடெக்டட் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் உள்ளே வந்தால் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஒயாசிஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது மெயினான கான்செப்ட். இந்த வீட்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீட்டை நாங்கள் கான்டெம்பரரி ஹவுஸாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் கான்டெம்பரரி ஹவுஸ் மிக்ஸ்ட் வித் இந்தியன் எத்தனிக் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்சஸ் இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். எங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். பியூர் கான்டெம்பரரியாக இருக்காது. சம் kind of Indian influence will always be there in all our houses. So the vernacular features நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது தவிர இந்த வீட்டில் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா லைட்ஸ், ஸ்விட்சஸ் எல்லாம் ஆட்டோமேஷன் ஷெட்யூலிங்கில் போகும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆட்டோமேட்டிக் டைமரில் ஷெட்யூலில் போகும். அது மாதிரி கம்ப்ளீட் VRF ஏர் கண்டிஷனர், சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் ஃபீலிங் வர்றதுக்காக VRF யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஈச் அண்ட் எவ்ரி பெட்ரூம்ஸ் அண்ட் லிவிங் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்டபிள் ஏசின்னு சொல்லுவோம். ஸோ
நீங்கள் அந்த grill 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கிரில்டு டக்டபிள் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். அது தவிர OHD ஆட்டோமேஷன், அதாவது ஓவர் ஹெட் டேங்க், அதோட மோட்டார்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கேட் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்ஸு, தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்டன் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வாட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சென்ட்ரலைஸ்டு கோர்ட்யார்ட், அதுலேருந்து லாட் ஆஃப் லைட் கம்மிங் இன்சைட். அப்புறம் இன்னொரு கோர்ட்யார்ட் அட்டாச்டு டு தி டைனிங் ரூம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்ட் டெரஸ் ப்ரைவேட் கோர்ட்யார்ட். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் வித் அ நைஸ் வியூ ஆஃப் த கார்டன் அண்ட் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹோம் தியேட்டர் வித் டால்பி 7.2.4 சிஸ்டம். இது எல்லாமே இந்த வீட்டில் வந்து இருக்கிற மெயினான ஃபீச்சர்ஸ். இது எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீட்டு நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எனார்மஸ் டால் காம்பவுண்ட் வால், ஆல்மோஸ்ட் 12 feet 13 feet ஹைட் காம்பவுண்ட் வால். ஸோ தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ப்ரைவசி டு த ஹவுஸ். ஸோ நீங்கள் உள்ள என்ன இருக்குங்கிறது வந்து நீங்கள் வெளியிருந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக தெரியாது. நாங்கள் காம்பவுண்ட் வாலில் டாலாக கொடுத்ததுக்கு இன்னும் காரணம் வந்து டஸ்ட்டு, பொல்யூஷன், நாய்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்னஸ் ஆஃப் த ஹவுஸ் வெளியிலையும் உங்களுக்கு காம்பவுண்ட் வால்லையும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் காம்பவுண்ட் வால் இஸ் கிளாடட் வித் இட்டாலியன் ட்ரவர்டினோ மார்பிள். இந்த மார்பிளை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உள்ளே போகும்போது இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு விக்கெட் கேட், அது பெடஸ்ட்ரியன்ஸ் வந்தாங்கன்னா உள்ளே போகிறதுக்கு. லார்ஜ் ஆட்டோமேட்டட் ஸ்லைடிங் கேட், ஸோ மோட்டரைஸ்ட் ஆட்டோமேட்டட் ஸ்லைடிங் கேட். அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட கார் கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே நுழைகிறோம். உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிரீட்டட் வித் அ நைஸ் பாத்வே. இந்த பாத்வே வந்து லீடிங் டு த ஹவுஸ், தென் டு த பார்க்கிங். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் லான். ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வீடு வந்து ஒரு 85 feet தள்ளி இருக்குது காம்பவுண்ட் வால்லேருந்து. இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து கிடைக்கிற ஸ்லேட் ஸ்டோன்ஸ் அதை வச்சு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் நேச்சுரல் ஸ்டோன் இது அப்படிங்கிறதுனால அந்த டோட்டல் நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கிரேசி பேட்டர்ன் சொல்லுவோம். கிரேசி பேட்டர்ன்கிறது அப்படியே நேச்சுரல் ஷேப்ஸில் இருக்கிறது. ப்ளஸ் மிக்ஸ் ஆஃப் நேச்சுரல் கலர் இருக்கனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். இட் கோஸ் வெல் வித் தி நேச்சுரல் செட்டப் ஆஃப் த ஹவுஸ். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுசஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் டைல்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நேச்சுரல் ஸ்டோன்ஸ்லேயே பண்ணது அந்த மெயின் அந்த செட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாத்வேலேருந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபீச்சர்ஸ் தான் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். இது சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கசிபோன்னு ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கசிபோவில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த என்டையர் ஹவுஸ் நீங்கள் வெலிவேஷன் அப்படியே பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல் லுக் இருக்கும். இந்த கசிபோ வந்து நாங்கள் மெட்டலில் தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு உடன் ஃபினிஷ் கொடுத்துருப்போம் அந்த கிரைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் உடனில் பண்ண மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேன் நம்ம உடனில் பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த கசிபோட ஸ்டைல் யூஸ்வலாக கசிபோஸ்லாம் வந்து ஓல்டு ஸ்டைலாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கான்டெம்பரரி ஸ்டைலில் இந்த கசிபோவை டிசைன் பண்ணிட்டு மேலே கிளாஸ் வேறு கொடுத்துருக்கோம். ஸோ சன்லைட் நல்லா வரும், டே லைட் நல்லா வரும். ஆனால் அதே சமயம் ரெயின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எஸ்பெஷலி ஒரு ரெய்னி சீசனில் இந்த கசிபோவில் உட்காந்துட்டு அப்படியே அந்த வீடை பார்க்கும்போது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் லுக் இருக்கும். இந்த வீட்டோட எலிவேஷனோட ஹைலைட் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஈவன் நைட் வியூ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கசிபோ கீழே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் உடன் ஃப்ளோர் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நேச்சுரல் வுட்லேயே பிளாங்க்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணது. ஸோ இந்த நேச்சுரல் வுட் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனோட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் நேச்சுரல் லுக் இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் கூட ஷேட் லவிங் பிளான்ஸாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மேலே பெரிய ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஷேட் லவிங் பிளான்ஸை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவன் ஒரு தாஜ்மஹால் க்ளோ ஆகும் பார்த்தீங்களா? ஏன் தாஜ்மஹால் க்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் அது மார்பிள், எக்ஸ்டென்சிவ் மார்பிள் யூசேஜ். அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே நாங்கள் மார்பிள்லேயே கிளாடிங் எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த ஹவுஸ் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக. இந்த பிளான்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிளான்ட் எல்லாம் வந்து நாங்கள் பர்டிகுலராக நாங்களே லேண்ட்ஸ்கேப் டிசைன் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸில் நாங்கள் லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்ணிவிட்டு எங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுற டீம், எங்களுக்கு ரெகுலராக பண்ணுற டீம் இருக்காங்க. ஸோ அந்த டீம் ஆக்சுவலாக தே ஆர் பேசிக்கலி கார்டனிங் டீம்ஸ், கார்டனர்ஸ் தான். ஸோ அவங்கள வச்சு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இவ்வளோ பெரிய கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆஸ் வி ஆர் டிசைனிங் இன் ஹவுஸ் வி கிவ் இட் ஆஸ் அ வேல்யூ ஆடட் சர்வீஸ் டு அவர் கிளையன்ஸ். ஸோ அதனால் வந்து இவ்வளோ பெரிய கார்டன் கூட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் சூஸ் பண்ண பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டன் ரீசர்ச் இந்த பிளான்ஸ் அண்ட் விச் பிளான்ஸ் ரெசிஸ்ட் ட்ரவுட். அதாவது தண்ணி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ வாரத்துக்கு 2 தடவை தண்ணி கொடுத்தாலே போதும். ப்ளஸ் அது ட்ரை சீசனில் அந்த பிளான்ட் செத்து போனாலும் திரும்பி வந்துருங்க, ரிவைவ் ஆகிடும். அந்த மாதிரி பிளான்ஸு, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ஸு, அந்த மாதிரி பிளான்ஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து இந்த ஹவுஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் வந்து நல்ல பியூட்டிஃபுல் பிளான்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினாலியா மேண்டலேன்னு ஒரு பர்டிகுலர் ட்ரீ,
அது பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து கார்டனிங் ஒரு மெயின் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஹவுஸ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன துளசி மாடம் இருக்குது. இந்த துளசி மாடம் வந்து சுற்றி ஒரு சர்க்கமம்புலேஷன் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஸ்டோன் பேவிங்லாம் கொடுத்து இந்த துளசி மாடமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ராஜஸ்தான்லேருந்து ஆர்டர் பண்ணோம். டன் வித் இட்ஸ் carved out of சிங்கிள் sandstone. ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த ஃபீச்சர் இன் தி கார்டன். இந்த கார்டனில் இருக்கிற வாட்டரிங் பார்த்தீங்கன்னா வாட்டரிங் சிஸ்டம் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டன். ஸோ ஷெடியூலில் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேஷனில் வந்து ஷெடியூலில் இந்த டைம் ஆஃப் த டே சர்டன் டைம் ஆஃப் த டேல ரன் ஆகும் கரெக்டாக, ப்ளஸ் அதே தானே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெயின் சீசனில் ரெயின் இருக்குன்னு சொன்னால் ரெயினை டிடெக்ட் பண்ணிவிட்டு ரன் ஆகாது, வேஸ்ட் ஆகாது தண்ணி. ஸோ இது மாதிரி என்டையர் கார்டனிங் சிஸ்டம் ஆட்டோமேஷனில் தான் ஒர்க் ஆகுது. அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே போக முன்னாடி கார் பார்க்கிங், இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஃபீல் இருக்கனால டென்சைல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம பெரிய கான்கிரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்டிங்கை பிளாக் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் போகும்போது ஸோ இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் அப்பீல் வந்து பார்த்து டிசைன் பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெயிட் ஸ்ட்ரக்சர் ஃபார் த கார் பார்க்கிங், இட் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ் as கார் பார்க்கிங். ஃபுல்லாக வந்து நீங்கள் 2 கார் கம்ப்ளீட்டாக இந்த சைடில் நிறுத்தலாம். அதே சமயம் வந்து இது வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹவுஸ், ரைட் சைடு ஆஃப் த ஹவுஸ் வந்து நார்த் சைடுங்க. நார்த் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேச்சுரல் ஷேட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் இருக்குது, அதனால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 கார் கூட நிறுத்தலாம். ஸோ அந்தளவுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. மெயின் ஃபீச்சர் வந்து இந்த லைட் வெயிட் ஆஃப் தி கார் பார்க்கிங் டசன்ட் ஹைட் த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ஹவுஸ், ராதர் காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஹவுஸ் இன் அ பாசிட்டிவ் வே. அண்ட் அந்த ஹைடெக் ஃபீலிங்கும் கொடுக்குது இந்த கார் பார்க்கிங். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வாக்வேல இருந்து டிரைவேல இருந்து நடந்து வீட்டுக்குள்ளே போகும்போது யூ ஆர் என்ட்ரிங் த்ரூ அ ஹியூஜ் போர்ச். இந்த போர்ச்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா 23 அடிக்கு 24 அடி போர்ச் சைஸு, நல்லா பெரிய சைஸு. இந்த போர்ச்சில் வந்து ஈஸியாக 2 அல்லது 3 கார் அட் அ டைம் பார்க் பண்ணிட்டு நீங்கள் கார் ரெயின் சீசனில் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம். அதே சமயம் எங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே இது முக்கியமான ஃபீச்சர், வி வில் ஹேவ் அ நைஸ் போர்ச். அது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு டைரக்ட் ஹீட் சன்லைட் வரும்போது நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஹீட்ல இருந்து நுழைவீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு நைஸ் ஷேடட் ஏரியா, ஒரு கூல் மைக்ரோ கிளைமேட் கிரியேட் பண்ணிடும். ஸோ அது மூலமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கிளைமேட்டிக்காக ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். அதனால ஒரு நல்ல ஹியூஜ் போர்ச் வந்து கவர்டு போர்ச்சாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெராண்டாக்குள்ளே போகிறீங்க. ஸோ வராண்டா கிட்ட போகும்போதே பார்த்தீங்கன்னா வராண்டாக்கு 2 சைடுலையும் லேண்ட்ஸ்கேப், ஸ்மால் லேண்ட்ஸ்கேப்டு ஏரியாஸ், பெபிள் கார்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தார்னி பிளான்ஸ், சம் ஆஃப் த பிளான்ஸ் விச் ரிப்பெல் தி மஸ்கிட்டோஸ். ஏன்னா வீட்டுக்குள்ளே போகும்போது மஸ்கிட்டோஸ்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி பிளான்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 கோர்ட்யார்டு மாதிரி ஒரு லுக் கொடுக்குறது இந்த 2 பெபிள் கார்டன்ஸும் ஒரு என்ட்ரன்ஸில் நீங்கள் வரும்போது ஒரு வெல்கமிங் அட்மாஸ்பியர் கொடுக்குது. நீங்கள் இந்த வெராண்டாக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா வெராண்டாவோட ஃப்ளோரிங் ஸ்பெயின்லேருந்து இம்போர்ட் பண்ண டார்க் எம்ப்ராய்டர் அப்படிங்கிற மார்பிள் ஃப்ளோரிங், வெரி ஹை குவாலிட்டி மார்பிள் ஃப்ளோரிங். ப்ளஸ் இதில் பிளான்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கலாம் பாருங்கள். ரைட் சைடில் ஒரு சின்ன ஷூ ரேக், ப்ளஸ் உட்காந்துட்டு ஷூ போடுற மாதிரி அந்த குஷன் சீட்டிங் ப்ரொவிஷன் அந்த ஷூ ரேக்கில் கொடுத்துருக்கோம். த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் தி மெயின் ஃபீச்சர் ஆஃப் த ஹவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக மார்பிள் கிளாடிங் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஸ்டோரிட் ஹவுஸ், இது கம்ப்ளீட் த்ரூ அண்ட் த்ரூ மார்பிள் கிளாடிங். இதில் யூஸ் பண்ண மார்பிள் வந்து இட்டாலியன் ட்ராவர்டினோ அப்படிங்கிற வெரி எக்ஸ்பென்சிவ் மார்பிள். இது ஒரிஜினல் இட்டாலியன். இதே மாதிரி வந்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா இதில் ட்ராவர்டினோவில் வந்து டர்க்கியில இருந்து வருது, ஈரான்ல இருந்து வருது. இட்டலியில இருந்து வரது தான் வந்து பெஸ்ட் குவாலிட்டி. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 650-700 ருபீஸ் அது மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டர்க்கி குவாலிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் ஈரானியன் குவாலிட்டி இருக்கு. இந்த மார்பிளோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு சொன்னா இது எக்ஸ்டீரியருக்கு இந்த மார்பிள் தாங்க பெஸ்ட். ஆக்சுவலா திஸ் இஸ் நாட் ஈவன் மார்பிள், இட் இஸ் பார்ட் ஆஃப் த சாண்ட்ஸ்டோன் ஃபேமிலி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இட்டலியில் வேட்டிகன், ரோம்ல இது மாதிரி கொலோசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா thousands of years வந்து அந்த மார்பிள் இன்னும் அப்படியே இருக்கு. அதே மார்பிள் எக்ஸாக்ட்லி சேம் இட்டாலியன் மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு நேச்சுரலாகவே போர்ஸ் ஹோல்ஸ் இருக்கும். இதெல்லாம் இட்டலியில் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் வந்து அவங்க எக்ஸ்போஸ்டாகவே யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியன் நம்ம அதை லைக் பண்ணுறது இல்லைனா தூசிலாம் போய் உட்காந்துரும் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால இந்த போர்ஸ்லாம் நாங்கள் ரெசினை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 3 ஃப்ளோர்ஸுக்கும் கிளாட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் உள்ள வாட்டர் சீப்பேஜ்லாம் வந்தால் வெளியில் வரணுங்கிறதுக்காக வீப்பிங் ஹோல்ஸ்லாம் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கோம். ஸோ தண்ணி உள்ளே போனாலும், ஏன்னா வாலுக்கும் மார்பிளுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க தான் செய்யும். ஸோ அது உள்ள தண்ணி உள்ளே போனாலும் வெளியில் வந்துடும். அதே சமயம் வந்து 3 ஃப்ளோர் இருக்கிறதுனால we have given additional hilti anchoring in many places to hold the marble properly. இது ஒரு additional precaution. even though நாங்கள் வந்து high quality adhesiveலாம் யூஸ் பண்ணாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த அடிஷனலாக செக்யூர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ச்சோட பாட்டமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சோட பாட்டமில் சின்ன ட்ராப் இருக்கும், அதில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்பிள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த போர்ச்சோட சீலிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் உடன் லுக்கில் இருக்கும். திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் பிவிசி சீலிங். இது வந்து பாரே அப்படிங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட். ரியல் கிரெயின்ஸ், உடன் கிரெயின்ஸோட ஃபீலிங் இருக்கும். நிறைய எங்களோட ப்ராஜெக்டில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ராவர்டினோ மார்பிள் நாங்கள் சூஸ் பண்ணது ஹரிசான்டல் கிரெயின்ஸ், அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வெரி டிஃபிகல்ட் டு கெட். நிறைய டயகனல் கிரெயின்ஸ், கச்சா
டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வர மாதிரி இருக்கலாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு செலக்டட் ஹரிசாண்டல் ட்ரெயின்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக கேர்ஃபுல்லாக லே பண்ணியிருக்கோம். அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து ஜாயிண்ட் மாதிரி தெரியாது, நல்ல க்ரூஸாக கொடுத்து அதே சமயம் பில்டிங் வெர்டிகாலிட்டி இருக்கிறதுனால ஹரிசாண்டல் லைன்ஸ் வரும்போது உங்களுக்கு பேலன்ஸ்டு லுக் இருக்கும். இந்த ஹியூஜ் கிளாஸ் விண்டோஸ் ஒரு மெயின் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த ஹியூஜ் கிளாஸ் விண்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இதில் கிரில் இருக்காது. ஸோ இவ்வளோ பெரிய கிளாஸ் போட்டுட்டு அதில் கிரில் வச்சோம்னு சொன்னால் ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். எப்படி கிரில் இல்லாமல் இந்த கிளாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே செக்யூர்டு கிளாஸ், சென்ட்ரி கிளாஸ்ன்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக். அதை உடைக்கிற டைமில் கிரில்ல உடைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லேமினேட்டட் கிளாஸ் பேசிக்கலி. ஸோ இட் ஹஸ் காட் 1.5 mm லேமினேஷன் இன் பிட்வீன் போத் சைடு சாண்ட்விச்டு கிளாஸஸ். ஸோ அதனால ஹியூஜ் கிளாஸ் வந்து வெரி ஹைலி செக்யூர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெட்ரூம்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கார்டன் எல்லாமே ஒரு நல்ல ஓப்பன் ஃபீலிங். நீங்கள் பெட்ரூம்லேயோ உங்கள் லிவிங் ரூம்லேயோ இருக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த கார்டனில் உட்காந்துருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த ஒன் ஆஃப் த பெட்ரூம்ஸ் யூ கேன் சி த டிரைவ் வே, த கார்ஸ் கமிங் இன் சைட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிரில் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக இந்த லுக்கே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அது தவிர இந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா வெரி லாங் ஹேண்ட் ரெயில்ஸ், கிளாஸ் ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஒரு மெயின் ஃபீச்சர். ஸோ வெர்டிக்கல் வுட் மெட்டல்ஸ்லாம் போட்டு ஸ்பாயில் பண்ணாமல் அது க்ளீன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஹரிசாண்டல் பிளேன்ஸ், இதெல்லாம் இந்த கான்டெம்பரரி ஃபீச்சர் ஆஃப் திஸ் எலிவேஷன். ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஹேண்ட் ரெயில். இந்த வெராண்டால இருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது யூ ஆர் ஃபேஸிங் அ ஹியூஜ் மெயின் டோர் which is 9.5 feet height. ஸோ அந்த டோரில் நாங்கள் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ் அமெரிக்கன் வால்நட் வெனீரை வச்சு பேட்டர்ன் பண்ணிட்டு பிராஸ் இன்லேஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது டபுள் டோர் சிஸ்டம். ஃப்ரண்ட்ல ஒரு டோர் செக்யூரிட்டிக்காக, அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிராஸ் இன்லேஸை இமிடேட் பண்ணுற மாதிரி கிரில் கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்ல இருக்க டோரை மட்டும் டே டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா வென்டிலேஷன் உள்ள கிடைக்கும். ஏர் கண்டிஷனிங் போடணும்னா 2 டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் செக்யூரிட்டி வேணும்னா நைட்டில் 2 டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டோரும் சிமிலர் டிசைனில் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்ல இருக்கிற டோரில் வந்து கொஞ்சம் கட் அவுட்ஸ் டிசைன்ஸ் இருக்கும். அது வழியாக வென்டிலேஷன் அண்ட் வியூ கிடைக்கும். அதே சமயம் மஸ்கிட்டோ மெஷ்ஷும் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சமயம் வந்து மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா பிராஸ் இன்லேஸ்லாம் கொடுத்து ரொம்ப ரிச்சாக நம்ம எத்னிக் ஸ்டைலும் மேட்ச் பண்ணுற மாதிரி, கான்டெம்பரரி ஸ்டைல் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த டோரோட டிசைன் வந்து ஐசிஏ லேமினேஷன் அப்படிங்கிற லேமினேஷன் கோட்டிங். இது வந்து மச் சுப்பீரியர் டு மெலமைன் ஆர் ஈவன் பியூ. வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபினிஷ். பட் இந்த வீடு ஃபுல்லாகவே வெனியரில் அமெரிக்கன் வால்நட் வெனியர் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஐசிஐ லேமினேஷன், கிளாசி ஃபினிஷ் தான் வந்து மெயினான ஃபினிஷ். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது மெயினாக நீங்கள் நுழையிறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லாபி ஏரியாவில் நுழையிறீங்க. இந்த என்ட்ரன்ஸ் லாபியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 அடி அகலம், 10 அடி டெப்த்து. ஸோ அந்த லாபி ஏரியாவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன்ட் ஏரியா. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் அண்ட் ஸ்பெயின் மார்பிளில் வச்சு நைஸ் பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லுக் நீங்கள் உள்ள நுழையும் போதே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த லாபியில இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ரூம் இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஷூ ரேக். இது பார்க்க ஷூ ரேக் மாதிரியே இருக்காதுங்க, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்கும். இப்போ எல்லார் வீட்லையும் இனார்மஸ் நம்பர் ஆஃப் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இருக்கிறதுனால பெரிய ஷூ ரேக்ஸ் தேவைப்படுது. அதே சமயம் ஷூ ரேக்ஸ் எங்கே வைக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாபிலே வச்சிருக்கோம். அதே சமயம் ஒரு ஷூ ரேக் மாதிரி தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஷூ ரேக்கு ஒரு கன்சோல் டேபிள் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே வந்து கன்சோல் டேபிள் மாதிரியே உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு அது பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். இந்த ஷூ ரேக்கு பின்னாடி இருக்கிற வால் பிவல்டு கிளாஸ், ஸ்மால் பீசஸ் ஆஃப் பிவல்டு கிளாஸை வச்சு ஒரு ஃபேண்டாஸ்டிக் எலிவேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். சுற்றி உடன் ஃபினிஷ் எல்லாமே சேர்ந்து இந்த என்டையர் லாபி வித் ஹேங்கிங் ஷாண்ட்லியர், ஒரு ரிச் அட்மாஸ்பியர், உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுது. என்டர் பண்ணும்போது நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ரூம். இந்த ரிசப்ஷன் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 19 அடிக்கு 15 அடி. ஸோ அவுட் சைடர்ஸ் யாராவது வர்றாங்க, வீட்டுக்குள்ள லிவிங் ரூம்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறவங்களை வந்து அவுட் சைடர்ஸ் வந்து ரைட் சைடில் அந்த ரிசப்ஷன் ரூமில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனர்ஸ் வந்து உள்ளேருந்து டோர் வழியாக வருவாங்க. ஸோ அதே சமயம் வந்து சும்மா வால்லாம் போட்டு அடைக்காமல் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்கும். இந்த கிளாஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிசைன் தீம் வந்து வீட்டோட தீமோட ஒத்து போகிற மாதிரி அதே டிசைன் தீமில் இருக்கும். கிளாஸோட ஒர்க்கு அதில் பிவல்டு கிளாஸ்லாம் வச்சு ரொம்ப இன்ட்ரிகேட்டாக வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாபியில் நிற்கும் போது ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது, ஒரு ஃப்ரீ ஃபீலிங் இருக்கும். இந்த ரூம் வந்து அட்டாச் டு த ஃப்ரண்ட் பெபிள் கார்டன் ஏரியா. இதில் லார்ஜ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் கார்டன் வியூவபிளாக இருக்கும். ஸோ எனார்மஸ் லைட் வர ஒரு ரூம் இது. ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லெதர் ஃபர்னிச்சர், ஒயிட் கலர் லெதர் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்கோம் வித் ரோஸ் கோல்டு மெட்டல் சப்போர்ட்ஸ். அதே மாதிரி 2 காம்ப்ளிமெண்ட்ரி கலர், டீல் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூவாகவும் இருக்காது, க்ரீனாகவும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் ப்ளூ டீல் கலர் ஃபேப்ரிக் சேர்ஸ், அதுக்கு மேட்சிங் கர்டன்ஸ், அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹேங்கிங் லைட்டு கூட இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளான் கான்செப்ட்டுங்கிறதுனால நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஹவுஸோட வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹவுஸ் வந்து பிரைவேட்லி ஓன்டு ஹவுஸுங்கிறதுனால நிறைய விசிட்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஸோ
அதனால் வந்து கிளையண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஹவுஸு இந்த வீட்டில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் லைட்டிங், எனார்மஸ் லைட்டிங், இந்த கோர்ட்யார்ட்லேருந்து வர லைட்டிங், அவுட் சைட் விண்டோஸ் ஆர் ஆல் ஹியூஜ் விண்டோஸ், அதோட லைட்டிங், இந்த ஓப்பன் பிளான் கான்செப்ட் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹெவன்லி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் கமிங் பேக் டு தி என்ட்ரன்ஸ் லாபி. ஸோ நேராக வீட்டுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது கோர்ட்யார்டு தான் பார்ப்பீங்க. இந்த கோர்ட்யார்டு தான் ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த ஹவுஸில். ஸோ சென்டர் கோர்ட்யார்டு எல்லா ஹவுஸ்லேயும் எங்களுக்கு சென்டர் கோர்ட்யார்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடைக்காது. ஏன்னு சொன்னால் பிளாட் விட்த் கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் சென்ட்ரல் கோர்ட்யார்ட் பண்ண முடியாது. இந்த பில்டிங் வந்தீங்கன்னா ஹியூஜ் பிளாட் விட்த் 120 feet width ஆஃப் பிளாட் இருக்குது. ஸோ அதனால் we were able to do almost 75 feet house width. ஸோ அந்த width இருக்கிறதுனால நாங்கள் கோர்ட்யார்டு சென்டர் கோர்ட்யார்டு கொடுக்க முடிஞ்சது. இந்த கோர்ட்யார்டு வந்து பார்த்தீங்கன்னா brings in enormous light from the top. அதுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல்லி டிசைன்டு கிளாஸ் ஒர்க் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் டிசைன் நீங்கள் சன்லைட் வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே ஃப்ளோரிங்கில் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் காஸ்ட் பண்ணும். ஸோ இந்த சென்ட்ரல் கோர்ட்யார்டு என்டையர் ஹவுஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை வந்து ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது. இந்த கோர்ட்யார்டுக்கு மேலே ஃபுல்லாக வந்து கிளாஸ் வந்து டபுள் கிளாஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து டிசைன்டு கிளாஸ், அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, அதுக்கு மேலே யாரும் நடக்க முடியாது. ஆனால் அதுக்கு மேலே செகண்ட் கிளாஸ் ஒன்று போட்டு அது கம்ப்ளீட் லேமினேட்டட் கிளாஸ், வெரி திக் கிளாஸ், அதுக்கு மேலே எத்தனை பேர் வேணால் நடக்கலாம். ஏன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா டெரேஸ், அந்த டெரேஸில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக ரைஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணக்கூடாது, டெரேஸை அப்படி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் லோ லெவலில் வச்சுட்டு வாக்கபிள் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். இந்த கோர்ட்யார்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு எத்னிக் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. கீழே கோர்ட்யார்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரிங் எத்னிக் டிசைனில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் வந்து உடன் ஃபுல்லாக வந்து காலம்ஸ் எல்லாம் உடன் கிளாடிங்கில் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து கிளாசி ஃபினிஷ், ஐசிஏ லேமினேஷன் ஃபினிஷில் பண்ணதுனால வெரி கிளாசி ஃபினிஷ் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் அண்ட் என்ஹான்சஸ் த லைட். இந்த கோர்ட்யார்டில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர், திஸ் கோர்ட்யார்ட் இஸ் அட்டாச்டு டு த பூஜா ரூம். பூஜா ரூம் வால்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாமல் வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு பூஜா ரூமை கோர்ட்யார்டோட கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிடைக்கிது பூஜா ரூமுக்கும் கோர்ட்யார்டுக்கும். இந்த பூஜாவில் மெயினான ஃபீச்சர் ஒரு வால், ஃப்ரீ ஸ்டாண்டிங் வால், அதில் தான் வந்து முக்கியமான அந்த பூஜாவோட பிக்சர் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி ஹெவி பிக்சர் சம்திங் லைக் 150 kgs அதுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் உள்ள கொடுத்து வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்க்ளூசிவாக கிளையண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த கோர்ட்யார்டோட இன்னொரு மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் புத்தா மியூரல். ஸோ இந்த மியூரலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மியூரல் மெட்டல் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 lakhs 25 lakhs அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறவங்க ஈவன் சென்னையிலே அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. நாங்கள் இதை வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக அதே சமயம் இந்த ரிச்னஸ் மெட்டாலிக் ரிச்னஸ் வரணுங்கிறதுக்காக ஃபைபர் கிளாஸ்லேயே பண்ணி ஆனால் ஆன்டிக் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் காஸ்டட் இஸ் ஆல்மோஸ்ட் 1/10 ஆஃப் த காஸ்ட் ஆஃப் சச் மெட்டாலிக் மியூரல்ஸ். ஸோ புத்தா மியூரல் ஒரு பீஸ்ஃபுல், அந்த புத்தாவோட ஃபேஸே வந்து ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் கொடுக்குற மாதிரி இந்த என்டையர் ஹவுஸோட பீஸ்ஃபுல் ஆம்பியன்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது. அது தவிர இந்த கோர்ட்யார்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு டைனிங் ரூம் பின்னாடி தெரியுது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கோர்ட்யார்ட்ல இருந்து ரைட் சைடில் ஒரு சின்ன பவுடர் ரூம் டாய்லெட் இருக்கு. இந்த கோர்ட்யார்ட்ல இருந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னு சொன்னா யூ வில் பி ஃபேசிங் தி மெயின் ஸ்டேர் கேஸ் ஆஃப் தி ஹவுஸ். இந்த ஸ்டேர் கேஸ்ல முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொன்னா இந்த ஸ்டேர் கேஸே ஒரு சென்டர் கல்ச்சுரல் பீஸ், ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது மெயினாக வீட்டுக்கு நடுவில் இருக்கு, இதை போட்டு கான்கிரீட்ல எல்லாம் பண்ணோம்னா சாலிடா ஒரு எல்லா வீடையே ஸ்பாயில் பண்ணியிருக்கும். அதனால உடன் லுக் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உட்ல இந்த மாதிரி ஸ்லீக்கா பண்ண முடியாது. ஸோ இன்சைட் தேர் இஸ் மெட்டல் ஃப்ரேம், ஆன் டாப் ஆஃப் தட் வி ஹவ் கவர்ட் வித் உடன் பிளாங்க்ஸ். ஸோ உடன் பிளாங்க்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்லீக் உடன் லுக் கொடுத்துருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸில் கேப்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட்ல ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ அதுக்கு பியூட்டிஃபுல் கிளாஸ் ஹேண்ட் ரெயில், அந்த கிளாஸ் ஹேண்ட் ரெயிலுக்கு மேலே வந்து கம்ப்ளீட் உடன் ஹேண்ட் ரெயில் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்கல்ப்சரல் பீஸ் மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஒர்க் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேர் கேஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற பெபிள் கார்டன். ஸோ இது இண்டோர் கார்டன். இதில் மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் பார்த்தீங்களா, ப்ளஸ் ஸ்பெஷல் லைட்டிங் எல்லாம் வச்சு இதை மொத்தம் ஸ்டேர் கேஸுக்கு இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸ்டேர் கேஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாடட் வித் மார்பிள். ஸோ இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக நாங்கள் பொட்டிச்சினோ அப்படிங்கிற இட்டாலியன் மார்பிள், பேஜ் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். வாலில் கான்ட்ராஸ்ட்டுக்காக அகைன் இட்டாலியன் மார்பிள் பிரஷ்யா அரோரா அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதுதான் லிஃப்ட் வாலில் கிளாட் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸுக்கு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பியூட்டிஃபுல் லிவிங் ரூம், எனார்மஸ் லிவிங் ரூம். அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் ஏரியாவிலேருந்து லிவிங் ரூம் நோக்கி போகிறோம். இந்த லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆல்மோஸ்ட் 19 feet by 20 feet. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லார்ஜ் ஸ்கொயர்னு கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் about 400 square feet, நல்ல ஹியூஜ் லிவிங் ரூம். அட் த சேம் டைம் இதோட சைஸ் வந்து படி வரைக்கும் தான் அந்த 20 feet. அந்த ஸ்டேர் கேஸோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா there is another 15 feet.
ஃபீட். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 35 ஃபீட் லென்த் மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். இட்ஸ் ஓப்பன் பிளான் கான்செப்ட். ஓப்பன் பிளான் கான்செப்டோட அட்வான்டேஜே அதுதாங்க. ஸோ நீங்கள் வந்து லிவிங் ரூம்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா ஆட் ஆகி, அதுவும் ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட் வெயிட்ல டிசைன் பண்ணியிருக்கிறதுனால, லைட் ஃபீலாக இருக்கிறதுனால கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்ஸுக்கு நடுவில், ஸ்பேஸ் ஃப்ளோஸ் த்ரூ த ஸ்டேர் கேஸ் அண்ட் இட் மேக்ஸ் இட் லுக் பிகர். ஸோ அதனால லிவிங் ரூம் எனார்மஸ் சைஸாக தெரியும். அதே சமயம் அந்த டைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டைனிங் ஏரியாவும் ஆகுது. ஸோ அதையும் நீங்கள் இருந்து பார்க்கும்போது ஸோ ஓவரால் எஃபெக்ட் வந்து டோட்டல் ஸ்பேஷியஸ்னஸ் நல்லா இருக்கும். இந்த லிவிங் ரூமோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிராஸ் விண்டோஸ். ஸோ ஈஸ்டர்ன் சைடு நம்ம லான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லான் ஃபேசிங்கில் ஃபுல் ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம். அகைன் இட்ஸ் செக்யூரிட்டி கிளாஸ். அதனால வந்து யாரும் உடைச்சிட்டு உள்ளார முடியாது. அதனால we have avoided totally grill on this particular window. ஸோ இன்னொரு விண்டோ பக்கத்தில் இருக்கு, அது டீக்வுட் விண்டோ. அந்த டீக்வுட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்துருக்கோம். அந்த கிளைண்ட் வாண்டட் த கிரில்ஸ். மற்றபடி இந்த லிவிங் ரூமில் இன்னொரு மெயினான ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பேனலிங் சீலிங்ல இருந்து அப்படி வாலில் கண்டினியூ ஆகி டிவி வாலுக்கு போகுது இல்லைங்களா. தட் லுக்ஸ் லைக் லூவர்டு பேனல். யூஸ்வலாக நிறைய லூவர்ட் பேனல் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக பண்ணது இல்லைங்க. ஸ்பெஷலைஸ்டாக கஸ்டமைஸ்டு கார்பெண்டர்ஸை வச்சு உடன் ராஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி உடன் மெம்பர்ஸை வச்சு க்ளீனாக வந்து அதை கஸ்டமைஸாக பண்ணதுனால அந்த ரிச்னஸ், வுட்டோட ரிச்னஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியலும் பீட் பண்ணவே முடியாது. வுட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லேமினேஷன், அந்த ஐசிஐ லேமினேஷனுங்கிற கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி கிளாசி, வெரி டியூரபிள். அப்படியே வந்து ஃபுல் உடன் லுக், நேச்சுரல் உடன் லுக்கில் இருக்கும். ஸோ அப்படியே சீலிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா வி ஹவ் கன்சீல்டு தி ஏர் கண்டிஷனிங். அதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டக்ட் ஏர் கண்டிஷனிங். நான் சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங் இந்த வீடு ஃபுல்லாகவே. ஸோ விஆர்எஃப் ஏர் கண்டிஷனிங். அதில் நீங்கள் அந்த டக்ட் வந்து கன்சீல் ஆயிருக்கு. அந்த லூவர் சீலிங்கில் இருக்க லூவர் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள வந்து ஏசி டக்ட் இருக்குது. ஏசி கிரில்லும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டாக இருக்குது. யூஸ்வலாக வந்து ஏசி கிரில் வந்து லாங் ஏசி கிரில்ங்க இது ஃபுல்லாக. பட் அது வந்து தெரியாத மாதிரி நீங்கள் ஏசி எங்கேருந்து வருதே இந்த ரூமில் உட்காந்துருந்தீங்கன்னா ஏசி ஃபீல் பண்ணுவீங்களே தவிர ஏசி எங்கேருந்து வருதுனே தெரியாது. ஸோ அது மாதிரி பியூட்டிஃபுல்லாக கன்சீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 levels ஆஃப் வுட் அதுக்கு நடுவில் வந்து கன்சீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏசி வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அது அந்த லூவர்ஸ்லேயே வந்து என்ன பண்ணீங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியாது, கன்சீல்டாக இருக்கும். அந்த லூவர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏசியை வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். அந்த ப்ரொவிஷன்லாம் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று விஷயம் கன்சீல் ஆகிருக்கு. இந்த பேனலிங் அப்படியே இறங்குது பார்த்தீங்களா டிவி சைடில், அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸ், லாங் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலில். அந்த பாக்ஸோட ரைட் சைடில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள இந்த பில்டிங்கோட என்டையர் நெட்வொர்க் சிஸ்டம் கன்சீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து விசிபிளாக தெரியாமல் கம்ப்ளீட்டாக கன்சீல்டாக போயிடுது. அப்புறம் இந்த சாஃப்ட் ஃபர்னிச்சர் இந்த லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் லெதர். ஸோ பேஜ் கலரில் சோஃபா செட்ஸ் லெதரில் பண்ணியிருக்கோம். அது கான்டெம்பரரி ஸ்டைலில் இருக்கிறது. அதே சமயம் ஒரு ஹைலைட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்லைனர், ஒரு பியூட்டிஃபுல் ரெக்லைனர் பார்ப்பீங்க. ஸோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோஆர்டினேட்டட் கலர் ஸ்கீமில் கர்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெட்டிஷ் டிஞ்சில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். மற்றபடி அதில் இந்த டீ டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து ரோஸ் கோல்டு மெட்டாலிக் ஃபினிஷில் ரிச்சாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த டீ டேபிளோட மேலே யூஸ் பண்ணியிருக்கிற மார்பிள் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயின்ல இருந்து இம்போர்ட் பண்ண டார்க் எம்ப்ராய்டர் அந்த மார்பிள் ஃப்ளோரிங்கே வந்து எங்களுக்கு எக்ஸஸாக இருந்ததை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சென்டர் டேபிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ரூமில் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த 2 பியூட்டிஃபுல் ஃபேன்ஸ். அது வந்து இந்த எத்னிக் ஸ்டைலில் நல்லா லீஃப் ஸ்டைலில் மெட்டல் ஃபினிஷ், அதே சமயம் நம்ம டெக்கருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ரூமோட டிவி வால் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி மார்பிள் கிளாடு. பிரஷ்யா அரோரா, முன்னாடி நான் சொன்னேன் அது பிரஷ்யா அரோரா அப்படிங்கிற இட்டாலியன் மார்பிளில் கம்ப்ளீட்டாக கிளாட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே வந்து இந்த லிஃப்ட் ஏரியா, ஸ்டேர் கேஸ்லாம் கிராஸ் பண்ணி கோர்ட்யார்டை கிராஸ் பண்ணி டைனிங் ரூமுக்கு போகிறோம். இந்த டைனிங் ரூமோட சைஸ் வந்து 17 feet by 14 feet. ஸோ அதுக்கு டைனிங்க்கு முன்னாடி அந்த வாக்கிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்க்காம ஸோ அந்த ஏரியா கோர்ட்யார்டு வரைக்கும் சேர்த்திங்கன்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் 5 feet. ஸோ 17 அந்த 5 சேர்த்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக தெரியும். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் கோர்ட்யார்டு, அந்த கோர்ட்யார்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 by 10. அந்த கோர்ட்யார்டு சைஸ் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸ் லுக் கொடுக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ டைனிங் ரூமோட மெயின் ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு சொன்னால் அங்கே ஒரு அட்டாச்டு கோர்ட்யார்டு இருக்குங்க. ஸோ அந்த கோர்ட்யார்டு வந்து ஓப்பன் டு ஸ்கை, ஒன்லி ஃபார் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். இப்போ அதே வந்து நம்ம சென்ட்ரல் கோர்ட்யார்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, மெயின் சென்ட்ரல் கோர்ட்யார்டு ஆஃப் த ஹவுஸ் தட் கோஸ் டு 2 floors ஹைட். மேலே வந்து உங்களுக்கு கிளாஸ் டாப் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கோர்ட்யார்டு அட்டாச் டு த டைனிங் இஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டைனிங். இதுக்கு மேலே ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிடுது கோர்ட்யார்டு. இந்த டைனிங் ரூமில் ஒரு சைடு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் வந்து ரொம்ப ப்ரொஜெக்ஷனாக வரக்கூடாதுங்கிறாக என்ன பண்ணியிருக்கோம்னா அது ஒரு 9 inch வால், திக் பிரிக் வாலில் வந்து கார்வ் அவுட் பண்ணிட்டு ஒரு 4.5 inches கார்வ் அவுட் பண்ணிட்டு அதில் பேக் சைடில் மார்பிள், அகைன் பிரஷ்யா மார்பிள், அதே தீம் எல்லாத்துலேயும் வருது பேக்ரவுண்டில். ஸோ அந்த தீமே பிரஷ்யா அரோரா இட்டாலியன் மார்பிள் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டு த கிச்சன் இருக்குது.
இருக்குது. கிளாஸ் டோர், அந்த நைஸ்லி கிளாஸ் பிவல்டு ஒர்க் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து தட் கோஸ் டு தி கிச்சன். ஒரு சைடு கார்னரில் ஒரு க்ராக்கரி யூனிட் கொடுத்துருக்கோம். அந்த க்ராக்கரி யூனிட்டோட பேஸ் யூனிட்டில் ஸ்லைடிங் கேபினட்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் இந்த டைனிங்க்கு தேவையான க்ராக்கரிஸு, ஸ்பூன்ஸு, பிளேட்ஸு, இந்த மாதிரி கட்லரிஸ்லாம் இருக்கும். அங்கேருந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைனிங் டேபிளில். அதே சமயம் அந்த க்ராக்கரி யூனிட்டுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் கிளாஸ், அலுமினியம் ஃப்ரேம்டு டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த க்ராக்கரி யூனிட்டில் கொஞ்சம் ஒரு டிஸ்பிளே ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த டிஸ்பிளே ஏரியாவோட பேக் சைடில் இருக்கிற சார்கோல் பேனல், அதோட தீம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஃபினிஷில் இருக்கிற பேனலிங் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம டைனிங் டேபிளோட லெக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லெக்ஸ் எல்லாமே வந்து ரோஸ் கோல்டு ஃபினிஷ், அதுக்கு ஒரு மேட்சிங்காக வர மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த டைனிங் டேபிளோட சேர்ஸ் எல்லாமே வெரி ஹெவி லெதர் சேர்ஸ், ஆக்சுவலாக பியூர் லெதர் சேர்ஸ். ஸோ எல்லாமே நாங்கள் இதில் பில்டிங்கில் யூஸ் பண்ணது எல்லாமே ப்ரீமியம் லக்ஸரி ஐட்டம்ஸ் தான், லக்ஸரி மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாமே. அது மாதிரி சீலிங் அகைன் வந்து 2 எத்னிக் ஸ்டைல்டு ஃபேன்ஸ், ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஃபேன் எங்கேயுமே அவாய்ட் பண்ணுறதில்ல. எவ்வளோ லக்ஸரியாக ஹவுஸ் பண்ணாலும் ஃபேன் நமக்கு எப்போவுமே தேவைப்படுது பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் டைனிங்கில், எஸ்பெஷலி டைனிங்கில் யூ ஸ்வெட் அ லாட். ஸோ டைனிங் ஃபேன்ஸ் ஆர் மஸ்ட். ஸோ அதனால் இங்கே 2 ஃபேனுக்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சென்டராக வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஷாண்ட்லியர். இன்னும் ஒரு சின்ன ஒரு கன்சோல் டேபிள் பார்ப்பீங்க ஒரு சைடில். கிச்சன் டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பியூட்டிஃபுல் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற ஒரு கன்சோல் டேபிள் வித் ஸ்மால் ஃப்ளவர் வேஸ் அண்ட் நைஸ் செட்டப் தேர். அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். இந்த ஒரு குட்டியாக ஒரு கோர்ட்யார்டு டைனிங் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னது பார்த்தீங்களா. ஸோ இதில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பிளான்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். பட் நாங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப டைம் எடுத்து எக்ஸாக்ட்லி நேச்சுரலாக நீங்கள் கிட்ட வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கூட நேச்சுரல் பிளான்ட் மாதிரி இருக்கும். உடன் டைல்ஸ் வச்சிருக்கோம். அது ஈஸி டு ரிமூவ். பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் மனசில் வச்சு தான் பண்ணுவோம். இது எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே வாட்டர் பண்ணாலே போதும். வாட்டர் ப்ரொவிஷன் கோர்ட்யார்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணலாம். அந்த பெபிள்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இந்த உடன் ஃப்ளோர்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி வந்து திஸ் கோர்ட்யார்ட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் லைட். அதே சமயம் செக்யூரிட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட், இந்த சென்ட்ரல் கோர்ட்யார்டில் இருக்கிற அதே டிசைனில் பட் மெட்டலில் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ தட் யாரும் உடச்சிட்டு உள்ளே வர முடியாது. ஏன்னா அது ஒரு கிரில் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி டைனிங் இந்த கோர்ட்யார்டில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்து சாண்ட்விச்டு கிளாஸ் பேனல்ஸ், நடுவில் வந்து மெட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் இருக்கும், 2 பக்கம் கிளாஸ் இருக்கும். அப்படி பண்ணியிருக்கோம். இந்த கோர்ட்யார்டோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா, டைனிங் டேபிள் பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்யார்டுக்குள்ளே போய் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் மிரர். இந்த கோர்ட்யார்டோட வால் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்ஸ்சர் ஃபினிஷ். அதில் சூஸ் பண்ணியிருக்க அந்த வால்க்கு சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா எத்னிக் கலர். ஸோ இது இந்த மாதிரி கலர்ஸ் தான் நமக்கு ஒரு இந்தியன்னஸ் கொண்டு வருது ஹவுஸில். ஸோ ப்ளஸ் அந்த கோர்ட்யார்டுக்கு வந்து நார்மல் கலர்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. சுமார் எத்னிக் கலர்ஸ் வித் டெக்ஸ்சர் வால். ஒரு கோர்ட்யார்டோட ஃபீலிங்கே வந்து ஒரு ரஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ரஃப் டெக்ஸ்சர் வால் கொடுத்துருக்கோம். அதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து மார்பிள் ஃபினிஷும் அங்கங்கே இருக்கும். ப்ளஸ் நைஸ் லைட்டிங் இந்த கோர்ட்யார்டு, அப் அண்ட் டவுன் லைட்ஸ். நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவைனாக இருக்கும் லைட்டிங். ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்யார்டுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ், அதில் வந்து பிவல்டு கிளாஸ் ஒர்க். அகைன் என்டையர் தீம் அந்த ஹவுஸில் வந்து இந்த பிவல்டு கிளாஸ் ஒர்க்கு ப்ளஸ் மேலே சீலிங்கில் இருக்கிற அந்த கிளாஸ், கோர்ட்யார்டில் இருக்கிற கிளாஸ், இது எல்லாமே ஒரே தீமில் வரும் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம டைனிங்ல இருந்து கிச்சனுக்கு போகலாம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21 feet by 11.5 feet கிச்சனோட சைஸ். அதாவது இது ட்ரை கிச்சன். ஸோ வெட் கிச்சன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெட் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22 feet by almost 7 feet. ஸோ இதுதான் அந்த 2 ரூமோட டைமென்ஷன்ஸ். கிச்சன் வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சனுங்க. இந்த கிச்சன் வந்து ஆல்சோ கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் ஆக்ரிலிக் ஃபினிஷ். ஸோ டோர்ஸ்லாம் ஆக்ரிலிக் ஃபினிஷ். ஸோ இந்த கலர் தீம் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி பிங்கிஷ் பேஜ் கலர் அண்ட் ஒயிட் கலர் ஆக்ரிலிக் ஃபினிஷ். கவுண்டர் டாப் ஆஃப் த கிச்சன் குவாட்ஸில் பண்ணியிருக்கோம், குவாட் ஸ்டோன். அண்ட் பார்த்தீங்கன்னா போல்டு டபுள் திக்னஸ் குவாட்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக டபுள் திக் மெட்டீரியல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள சிங்கிள் திக்னஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் டபுள் திக்னஸ் இருக்கும் அந்த போல்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக. ப்ளஸ் அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தி கிச்சன், த டேடோ வால், பேக் ஸ்பிளாஷ் கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த வால் பார்த்தீங்கன்னா சேம் கலர் குவாட்ஸை அப்படியே வந்து நீங்கள் டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ பியூர் ஒயிட் குவாட்ஸ் ஃபினிஷ். ஒரு நல்ல ஒரு எலிகன்ட் லுக்கு, ப்ரீமியம் லுக்கு கொடுக்குறது இது. கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் எதுவுமே வந்து பிளாஸ்டட் வால்ஸ், ஒயிட் வால்ஸ் விட்றதில்ல, கம்ப்ளீட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். பட் அதே சமயம் அந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியாவோ ஏதோ சீப்பாக இருக்காது. ஸோ ஒரு மேட் ஃபினிஷில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு வால் மாதிரியே டெக்ஸ்சர் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயம் அப்படியே வந்து அந்த கலர் ஸ்கீமோட பிளெண்ட் ஆகிற மாதிரி டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் வந்து ஃபுல்லி எக்யூப்ட் கிச்சன். இதில் வந்து சிம்னி, ஹாப், ஸ்லாண்டிங் சிம்னி, ஸ்டவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்லாண்டிங் சிம்னி வந்து பியூட்டிஃபுல் ஹைடெக் லுக் கொடுக்குது. அதோட அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் குனிஞ்சு நீங்கள் பாத்திரங்களை பார்க்கும்போது ஏதோ உங்களுக்கு இடிக்கவும் செய்யாது, ஒரு பிளாக்கிங்காகவும் இருக்காது. இட்ஸ் வெரி நைஸ் திங். ஆக்சுவலாக நீட்ஸ் டு பி மோர் பவர்ஃபுல். ஸோ நீங்கள் ஸ்லாண்டிங் சிம்னி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சிஎஃப்எம் ரேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 1300 கியூபிக் மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அது பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி சிம்னி தான் இது, பாஷ் கம்பெனி. இந்த கிச்சனில் வந்து நாங்கள் பண்ணுற எல்லா ஹைடெக் கிச்சன்லையும் இருக்கிற யூனிட்ஸ் வந்து 2 யூனிட் மைக்ரோவேவ் அவன் டாப்பில் இருக்கும். ஸோ ஈஸி அக்சசிபிள் ஹைட்டில் கொடுப்போம் மைக்ரோவேவ் அவன். சும்மா கீழே டேபிள் எல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் வந்து பிளேட்டை வச்சு நீங்கள்
நீங்கள் பார்க்குற ஹைட்டில் இருக்கணும் மைக்ரோவேவ் அவன். ஸோ அந்த மாதிரி ஹைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்ம ஓடிஜி அவன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பேக்கிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வச்சுக்கலாம். ஸோ அது எப்போவுமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு யூனிட். இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிச்சன் இல்லைங்க, 2 கிச்சன் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் எல்லாமே லக்ஸரி ஹவுசஸ் தான். அப்படிங்கிறதுனால வந்து 2 கிச்சன் இருக்கும், ஃபுல் ஃப்ளெஜ் கிச்சன். ஒரு கிச்சன் வந்து அப்படியே பியூட்டிஃபுல்லாக வந்து லைட்லி யூஸ்ட். த மெயின் கிச்சன் இஸ் ஆக்சுவலி த யூட்டிலிட்டி ஏரியா விச் ஆல்சோ சர்வ்ஸ் as a கிச்சன். அங்கே வந்து ஒரு ஸ்டவ் இருக்கும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து உங்களுக்கு அங்கே சிங்க் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அந்த மெயின் குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்டிலிட்டி கிச்சன் தான் யூஸ் ஆகும். அதாவது வெட் கிச்சன் அண்ட் ட்ரை கிச்சன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு மாடுலர் கிச்சன் வந்து ஒரு வி கால் இட் ட்ரை கிச்சன். ஸோ பின்னாடி இருக்கிறது வெட் கிச்சன். ஸோ வெட் கிச்சனில் தான் ரஃப் குக்கிங் எல்லாமே நடக்கும். இப்போ ஃபிஷ்ஷு மீட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஸ்மெல்லாம் வந்து வெளியில் உங்களுக்கு வீடு வரைக்கும் வராது. ப்ளஸ் வந்து சர்வன்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதெல்லாம் அந்த கிச்சனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரஃபாக யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. ப்ளஸ் இன்னொரு ஐட்டம் என்ன சொல்லணும்னா, சர்வன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வீட்டில் கிச்சனில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சன் வீட்டில் இருக்கிற ஓனர்ஸ் வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் இந்த கிச்சனை வந்து மெயின் கிச்சனை லாக் பண்ணிடலாம். ஸோ தட் சர்வன்ஸ் கேன் கம் டு த மெயின் கிச்சன் அண்ட் ஆல்சோ ஈவன் யூட்டிலிட்டி கிச்சன் அண்ட் யூஸ் த கிச்சன். அண்ட் யூட்டிலிட்டி கிச்சன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு அவுட் சைடில் டோர் கொடுத்துருக்கோம். அப்படியே சர்வன்ட் குவார்ட்டர்ஸ்க்கு அவங்க போயிடலாம். ஸோ அந்த ஏரியாஸ்லாம் மட்டும் ஓப்பனாக இருக்கும். த ஃபுல் ஏரியா ஹவுஸ் ஏரியா வில் நாட் பி accessible to the servants when the owners are not there. One full-fledged sink பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிங்க் நம்ம நிறைய ஹவுசஸில் கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரியல் சிங்க் சைஸ் அது பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கஸ்டமைஸ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் அது ஒரு சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது வெராண்டா பார்த்தோம், அதுக்கப்புறம் லாபி பார்த்தோம், ப்ளஸ் லாபி பக்கத்தில் ஒரு ரிசப்ஷன் ரூம் ஃபார் அவுட் சைடர்ஸ் அது பார்த்தோம். அதுலேருந்து நேராக வந்துட்டு கோர்ட்யார்டை பார்த்தோம், லிவிங் ரூம் பார்த்தோம், டைனிங் ரூம் பார்த்தோம், கிச்சன் வெட் கிச்சன் அண்ட் ட்ரை கிச்சன் ரெண்டுமே பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம இந்த 2 பெட்ரூம் இருக்குங்க இந்த ஃப்ளோரில் ஆக்சுவலாக. அது தவிர ஸோ இந்த 2 பெட்ரூமும் மோஸ்ட்லி கெஸ்ட் பெட்ரூம்ஸ் தான் இது. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க தங்குறாங்க. ஸோ அதனால் கெஸ்ட் பெட்ரூமாக இருக்கிறனால அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் அதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் அண்டு அது சூட் கேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மேலே சின்ன கேபினெட் அதில் ஏதாவது மெடிசின்ஸ் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிவி ரொம்ப மஸ்ட் வயசானவங்களாக இருக்காங்கன்னு சொன்னால் அதனால் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் டிவி கான்செப்ட் மேலேருந்து சீலிங்கிலிருந்து பேனலிங் வந்து அப்படியே கீழே இறங்கி அதில் டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூம் 1 அப்படிங்கிற ரூமு, பெட்ரூம் 1ஓட சைஸு 14x15 பெட்ரூம் 1ஓட சைஸு. ஸோ அதோட டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 feet பை ஆல்மோஸ்ட் 11 feet, 5x11 அப்படி சொல்லலாம். ஸோ இதில் இந்த பெட்ரூம் 1ல் ஒரு சைடு ஃபுல்லாக 14 feet பெரிய ஹியூஜ் வார்ட்ரோபு. ஸோ பெட்ரூம் 2ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரூம் 2ஓட சைஸ் கொஞ்சம் சின்னது, 16 feet/12.5 feet. அதோட டாய்லெட் வந்து 5 feet/11 feet, ஆல்மோஸ்ட் பெட்ரூம் 1ஓட சைஸ் தான். ஸோ இதுவும் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி தான். பட் விண்டோஸ் இது எல்லா பெட்ரூம்லையும் எப்படியா கெஸ்ட் பெட்ரூமாக இருந்தாலும் ஹியூஜ் விண்டோஸ், இந்த எனார்மஸ் லைட்டிங் வரும் இந்த என்டையர் ஹவுஸில். அதே கான்செப்ட் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கர்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து மோட்டரைஸ் கர்டன்ஸ் ஆப்ரேட்டட் பை ஆட்டோமேஷன். ஸோ இந்த பெட்ரூம் 2லையும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் வைக்கிறதுக்கு, ஸ்டடி டேபிளுக்கு யூனிட்டுக்கு ப்ரொவிஷன், ப்ளஸ் டிவி யூனிட் ப்ரொவிஷன், ப்ளஸ் பியூட்டிஃபுல் வார்ட்ரோப். ஆல் த வார்ட்ரோப்ஸ் ஆர் ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் வித் very thick doors finished with laminate and அந்த ethnic patterns எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இருக்கும் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ethnic patternல வந்து charcoal panels in the bottom and top. Plus both bedrooms have cushion paneling in the back side and white color laminate paneling with strip lighting setup. Plus எல்லா விண்டோஸும் mosquito mesh provision இருக்கு. இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி. எல்லாமே வந்து மார்பிள் ஃபினிஷ்டு பொட்டிஷினோ இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷ்ட் ஃப்ளோர். ஈவன் டாய்லெட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மார்பிள் தீம்லேயே டைல்ஸ் ப்ளஸ் மார்பிளையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் டாய்லெட்டில் இருக்க ஹீட்டர் கன்சீல் பண்ணுறதுக்கு மேலே வந்து பியூட்டிஃபுல் கட் அவுட்டில் ஆர்ட் ஒர்க் பண்ணி அதில் உள்ள கன்சீல் ஆகிருக்கும், ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ப்ளஸ் லைட்டிங் வரும் அது ஒரு ஷவரில், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் வந்து ரெயின் ஷவர், ஈவன் கெஸ்ட் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ரெயின் ஷவர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம இந்த பியூட்டிஃபுல் ஸ்டேர் கேஸில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இந்த பியூட்டிஃபுல் ஸ்டேர் கேஸில் நீங்கள் ஏறும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு லைட் ஃபீலிங், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். அதே சமயம் நீங்கள் ஏறும்போது தெர் வில் பி எனார்மஸ் லைட்டிங் கமிங் ஃப்ரம் அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அந்த சவுத் சைட் ஆஃப் த ஹவுஸில் 2 லார்ஜ் கிளாஸ் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே சமயம் கிளாஸில் வந்து நாங்கள் அந்த கிரில்ஸ் போடுறதுக்கு பதிலாக நைஸ்லி டிசைன்டு கட் அவுட் பேனல் எல்லாம் கஸ்டமைஸ்டு கம்ப்ளீட்லி. அதை வந்து இன்னும் அந்த கட் அவுட் பேனல் வந்து கிரில் மாதிரியே இருக்கும். ஆன்டிக் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒர்க்கில் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி அது துருப்பிடிக்கக்கூடாது ஆன்டிக் ஃபினிஷே பண்ணியிருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்க நல்லா இருக்காது, அதனால ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணிட்டா ஒரு பியூட்டிஃபுல் ரிச்னஸ் கிடைக்கும். அதே சமயம் அந்த கிரில்லுக்கும் கிளாஸுக்கும் நடுவில் இருக்கிற கேப்ல எல்லாம் உங்களுக்கு தூசியெல்லாம் உட்காந்து ப்ராப்ளம் பண்ணும், மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா டபுள் கிளாஸில் சாண்ட்விச் பண்ணிட்டோம். ஸோ தட் உள்ள தூசி
ஈஸியாக போக முடியாது, கஸ்டமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது. அதனால வந்து ஒரு பியூட்டிஃபுல் லுக் இருக்கும். அது மேலே நீங்கள் அப்படியே போய் மேலே நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்குறது கோர்ட்யார்டு, அந்த டபுள் ஹைட் கோர்ட்யார்டு இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் கோர்ட்யார்டு, அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. மெயினாக வந்து யூ வில் பி சீயிங் த ஃபேஸ் ஆஃப் புத்தா. அந்த புத்தா மியூரல் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ அந்த செரீன் லுக் ஆஃப் புத்தாவோட அந்த செரீன் ஃபீலிங் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ரேடியேட் ஆகுது இந்த கோர்ட்யார்டில் இருந்து. ப்ளஸ் அந்த நேச்சுரல் லைட் கமிங் ஃப்ரம் த டாப் ஃபில்டர்ட் த்ரூ தி ஸ்மால் ஆர்ட் ஒர்க் ஆஃப் கிளாஸ் பீசஸ் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் வந்து ஆரஞ்சு, எல்லோ, இந்த தீமில் கொடுத்த அந்த கிளாஸ் வழியாக ஃபில்டர் ஆகிற லைட்டு, அந்த புத்தாவோட செரினிட்டி, இது எல்லாம் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே ரேடியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது மொத்தம் 4 ரூம்ஸ், ஆக்சுவலாக 5 ரூம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காமன் சிட்டிங் ஏரியா, 3 பெட்ரூம்ஸ், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் 2 ஆஃப் தேர் டாட்டர்ஸ் ரூம்ஸ் ப்ளஸ் 1 ஹியூஜ் ஹோம் தியேட்டர். ஸோ 4 ரூமு ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு சிட்டிங், வி கால் இட் ஃபேமிலி ரூம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபீச்சர். படியிலிருந்து வந்த உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சிட்டிங் காமன் ரூம் சொன்னீங்களே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த ரூமில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹைலைட்டர் சோஃபா, லெதர் தான், அது ப்ரீமியம் லெதர், இட்டாலியன் லெதர். அந்த சோஃபா வந்து ஒரு ஹைலைட்டர் கலர். ஒரு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஒரு மொனாட்டனி ஆஃப் கலர்ஸ் இருக்கும்போது அங்கங்கே ஹைலைட்டர் பீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு வைப்ரன்சி வரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில். ஸோ அதனால் ஒரு ஹைலைட்டர் சோஃபாவில் ஒரே ஒரு பீஸ் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வீட்டில் ரூம்லேயே உட்காந்து போர் அடிக்கணும், இங்கே வந்து உட்காந்து நீங்கள் வந்து டிவி பார்க்குறதோ, இங்கே ஒரு டிவி ப்ரொவிஷன் இருக்குது, ப்ளஸ் நைஸ் ஷோகேசஸ் இருக்குது, ப்ளஸ் இதில் உட்காந்து நீங்கள் டிவி பார்க்கலாம், இல்லை மார்னிங்கில் காஃபி கொடுக்கலாம், அப்படி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இங்கேருந்து இந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காமன் ரூம் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற ரூம். இதுலேருந்து ஆக்சஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டெரஸ், அது உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து எனார்மஸ் லைட்டிங் வருது. இங்கேருந்து டெரஸை நான் போகிறது வந்து அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரூமில் இருக்கிற டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பேனலிங் கொடுத்துருக்கோம். அகைன் கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பேனலிங், அதே மாதிரி ஒரு பேனலிங் தான் இது. திஸ் இஸ் ஆல்சோ கன்சீலிங் த டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ஸ். நாங்கள் பண்ணுற எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 2 டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏர் கண்டிஷனிங் தனி டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் பண்ணிடுவோம், லைட்டிங்க்கு தனி டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் இருக்கும். ஸோ அதனால் திஸ் ஆர் எனார்மஸ் போர்ட்ஸ். அது அசிங்கமாக வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பியூட்டிஃபுல் பேனலிங் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா தெரியாது, டோட்டலி கன்சீல்டு. ஸோ இந்த ரூம்ல இருந்து வெளியில் வந்தீங்கன்னா இஸ் த ஃபேண்டாஸ்டிக் டெரஸ்ங்க. இது ஒரு முக்கியமான ஃபீச்சர் இந்த வீட்டில். நீங்கள் எலிவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேன்டிலிவர்ட் ஹியூஜ் போர்ச்சுக்கு மேலே வந்து ஒரு கேன்டிலிவர் ஸ்லாப் இருக்கும், அதுக்கு கீழே தான் இந்த சிட்டிங் டெக் இருக்குது. ஸோ அதில் வந்து ரஸ்டிக் ரேட்டன் ஃபர்னிச்சர், அதுலேயும் பியூட்டிஃபுல் ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். அதோட அந்த இதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி ஆர் யூ கேன் கால் இட் செமி கவர்ட் டெரஸ், அதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரெயில் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக கிளாஸ்லேயே பண்ணியிருக்கும். பார்த்தீங்கன்னா வெர்டிகல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது அந்த ஹேண்ட் ரெயிலில். ஸோ உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரெயிலே ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் வியூவே வந்து எதையுமே பிளாக் பண்ணாது. ஏன்னு சொன்னால் இந்த பால்கனியில் இருந்து பார்க்குற வியூ தான் உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் லான் கார்டன் பிலோ. ஸோ இந்த பால்கனியோட ஸ்பெஷாலிட்டி, இதில் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு அந்த என்டையர் வியூ ஆஃப் த ஹவுஸ் ஃப்ரண்ட் ஏரியா தெரியும், ப்ளஸ் அந்த கீழே லான் தெரியும். அதே சமயம் இதில் இதுலேயே ஒரு பார்க் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஃப்ளோரிங் வந்து ரஸ்டிக் டைல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் ஃபர்னிச்சர் எல்லாமே கூட வந்து ஒரு கார்டன் டைப்பில் வந்து ரெட்டன் ஃப்ளோரிங்கில் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பால்கனியில் ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் வாஷ் கூட கொடுத்துருக்கோம். இன்கேஸ் ஒரு சின்ன லெவல் பார்ட்டி ஏதாவது இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க வித் ஒரு 5 or 10 ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அது கூட ஆக்குபை பண்ணலாம். ப்ளஸ் அங்கே ஹேண்ட் வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணது பார்த்தீங்கன்னா இது. வாங்க நம்ம இப்போ அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். மாஸ்டர் பெட்ரூம் ஆஸ் பர் வாஸ்து சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட சைஸ் வந்து 20 feet by 16 feet, பியூட்டிஃபுல் சைஸ். ரூமோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் வார்ட்ரோப், ஃபுல் லென்த் வார்ட்ரோப் இருக்குது, ஃபுல் ஸ்லைடிங் வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோப்பில் ஸ்லைடிங் டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு டோர் வந்து நீங்கள் இட் கன்சீல்ஸ் த ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ நீங்கள் இருக்கிறது தெரியாது, சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ள பண்ணிங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட ஹெட் போர்டில் ரோஸ் கோல்டு ஃபினிஷில் மெட்டாலிக் ஃபினிஷஸ் அலாங் வித் ரிச் சாட்டின் லுக்கிங் குஷன்ஸ், அது ஆல்டர்னேட்டிங்காக பண்ணியிருக்கோம். அந்த குஷன்ஸுக்கு மேட்சிங்காக கர்டன்ஸ் ரெட் கலர் தீமில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அகைன் மார்பிள் வந்து பொட்டிச்சினோ மார்பிள். ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவில் எல்லாமே அமெரிக்கன் வால்நட் வெனீரில் ஃபினிஷ் பண்ணுது. இந்த ரூம் மட்டும் பீச் வுட், ஸ்டீம்டு பீச்னு சொல்லுவோம். பீச் வுட் லைட் கலர் எல்லோயிஷில் இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த தீமில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ரூமும் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வெனீர் பேட்டர்ன்ஸ், பட் அந்த ரிச் வெனீர் லுக் இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வெனீர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணது பீச் வுட், அது ஒரு நல்ல கான்செப்ட். ப்ளஸ் ஆட்டோமேட்டட் கர்டன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் அதர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா பெட்ரூம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 star ஹோட்டல்ஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ சென்ட்ரல் ஈஸ்ட் ஏர் கண்டிஷனிங் லுக் அதான் சொல்லுவாங்க. அது கிரில்ஸ், ஸோ டக்டபிள் ஏசின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக டக்டபிள் ஏசியிலிருந்து அந்த கிரில் வழியாக வர ஏர் கண்டிஷனிங் ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப இமீடியட் கூலிங் இருக்கும், பட் நாய்ஸியாக இருக்காது. ஓவரால் யூனிஃபார்ம் கூலிங் இருக்கும். சின்ன ஏர் கண்டிஷனிங்கில் இருந்து வர அந்த வால் மவுண்டடில் வந்து ஏர் கண்டிஷனிங் வந்து ஒரு இடத்துல மட்டும்
மட்டும் பிளாஸ்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஓவரால் கூலிங் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்கோம் இங்கே. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அதே கிரில் தான் இருக்குது. பட் அந்த கிரில் அப்படியே மேட்சிங் அந்த வார்ட்ரோப் மேலே வரதுனால மேட்சிங் கலரில் அப்படியே மெர்ஜ் ஆகி வந்துடும். இந்த பெட்ரூமோட ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் ரோஸ் கோல்டு மெட்டல் இன்லே ஒர்க் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ப்ரீமியம் லுக் இது. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போகலாம். அந்த கன்சீல்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் வாக்-இன் வார்ட்ரோப்னு கூட சொல்லுவோம் இதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9 feet width, length 16 feet. ஸோ நல்லா ஹியூஜ் சைஸ். இதில் 2 சைடு வார்ட்ரோப் வித் ஸ்லைடிங் டோர்ஸ். ஸோ நல்லா ஹியூஜ் எனார்மஸ் ஸ்லைடிங் டோர்ஸ் ஷட்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒரு சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்மார்ட் மிரர் வித் டச் லைட்டிங். அதுக்கப்புறம் டாய்லெட் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 feet by 6.5 feet. இட்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் சைஸ் டாய்லெட். இந்த டாய்லெட்டோட கான்செப்ட் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் மார்பிள் தீம். ஸோ சத்துவாரியோ மார்பிள் சொல்லுவோம், இட்டாலியன் மார்பிள். ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டைல்ஸ் ப்ளஸ் அதுக்கு மேட்சிங்காக வந்து போர்த்ரோ மார்பிள் சொல்லுவோம். இட்ஸ் பிளாக் போர்த்ரோ. ஸோ பிளாக் போர்த்ரோ மார்பிள் வச்சு டேபிள் கவுண்டர் டாப் ஆஸ் வெல் அஸ் டாய்லெட்டில் சில ஏரியாஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேட்சிங்காக டைலை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கும்போது என்டையர்லாம் மார்பிள் பண்ண மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மார்பிளாக இருக்காது. சில ஏரியாஸில் மார்பிள் இருக்கும், எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் மார்பிள் இருக்கும். பட் மார்பிள் எக்ஸ்டென்சிவாக இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அந்த லுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டில் வந்து எல்லா ரிச் டாய்லெட்லையும் இருக்க மாதிரி வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன், உடன் பேனலிங். ஸோ இது நார்மல் டாய்லெட்லாம் உடன் பேனலிங் மெயின்டைன் பண்ண முடியாது. பட் இந்த ரிச் டாய்லெட்லாம் வாட்டர் ஃப்ளாஷிங்லாம் தண்ணி போட்டு அதெல்லாம் வந்து பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக வந்து மாப்பிங் ஈவன் ஃப்ளோரிங் கூட தண்ணிலாம் போட்டு கழுவுறதெல்லாம் வந்து சாதாரண டாய்லெட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணுறதும் கிடையாது யாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் டாய்லெட்ஸ்லாம் வந்து மாப்பிங் தான் பண்ணணும் வீட்டில் பண்ணுற மாதிரியே. அதே மாதிரி வந்து அது ஜெர்மி சைட்ஸ் நீங்கள் மாப்பிங் பண்ணும்போது நீங்கள் அதில் லிக்விடில் ஜெர்மி சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாப்பிங் பண்ணால் போதும். வால்ஸ்லாம் வந்து தண்ணி படாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஹவுசஸில் ஆகிற இந்த கரைங்கள்லாம் தண்ணினால் ஆகிறதே கிடையாது, ஸ்பாயில் ஆகாது. ப்ளஸ் உடன் பேனலிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டாய்லெட்டில் வந்து உடன் பேனலிங் ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணிடுறோம் இல்லைங்களா, தைரியமாக யூஸ் பண்ணலாம். வி ஆர் யூசிங் BWP plywood in this house, in this kind of houses. ஸோ அதனால் ஸ்பாயில் ஆகாது. இதுலேயும் பீச்வுட், அதே பீச்வுட் கான்செப்டில் உடன் பேனல் வித் உடன் டிஷ்ஷஸ் வித் இன்சைட் பியூட்டிஃபுல் ஆர்ட் பீசஸ் மாதிரி சார்கோல் பேனல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாய்லெட்டோட வேனிட்டி கவுண்டரும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உடன் ஒர்க், வுட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் மிரர், இது எல்லாமே வந்து மெயினான ஃபீச்சர்ஸ். இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஷவர் ஏரியாவில் இன்னும் முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் சீட்டிங் ஒரு சைடில் கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டிங்கை மார்பிளில் ஃபினிஷ் பண்ணி கீழே கேப் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கேன்டிலிவர்டு ஸ்லாப் வச்சு பண்ணி மார்பிளில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதில் உட்காந்துட்டு சோப்பெல்லாம் போட்டுட்டு காலெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ளஸ் இதில் இந்த வீட்டில் இருக்க எல்லா டாய்லெட்ஸுமே வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப ஹைடெக் ஃபிட்டிங்ஸ். க்ரோஹேயோட ஃபிட்டிங்ஸ், பட்டன் சிஸ்டம். ஸோ நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷவர் மேலே இருந்து, ரெயின் ஷவர் மேலே இருந்து வரும். இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாடி ஷவர்ஸ் வரும். ப்ராஜெக்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லையும் நிஷஸ் கொடுப்போம். பியூட்டிஃபுல்லாக வந்து மார்பிள்லேயே ஃபினிஷ் பண்ணி நிஷஸ், அதில் வந்து ஒரு கிளாஸ் ஷெல்ஃப், 1 or 2 கிளாஸ் ஷெல்ஃப்ஸ், அதில் தான் சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதே சமயம் அந்த டெக்கரோட பிளெண்ட் ஆகி வரும். இது ஒரு முக்கியமான ஃபீச்சர். அடுத்தது நம்ம 2 பெட்ரூம்ஸ், அவங்க 2 டாட்டர்ஸ். ஸோ 2 டாட்டர்ஸோட பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ டாட்டர்ஸ் பெட்ரூம் அப்படிங்கும்போது எப்பவுமே எங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது 2 டாட்டர் ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ ரொம்ப எக்ஸாக்டாக கொடுக்க முடியும்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏரியாவில் கரெக்டாக கொடுத்துருவோம். ஃபீச்சர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு கொண்டுருவோம். இதில் என்ன பண்ணோம்னா ஒரு டாட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்தோம், இன்னொரு டாட்டருக்கு ஒரு ஸ்பெஷல். அது என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்கோம், அது என்னங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு கொடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபேஸிங் இருக்குது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல் பெட்ரூமோட அட்டாச்சாக ஒரு பியூட்டிஃபுல் டெரஸ், ஓப்பன் டெரஸ், ஓப்பன் டு ஸ்கை. அதுக்கு முன்னாடி பெட்ரூம் பார்த்துலாம். பெட்ரூமில் நீங்கள் நுழைஞ்ச உடனே பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 feet by 16 feet. அகைன் ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான். ஸோ இந்த பெட்ரூமில் ஒரு பெட்டில் நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போதே அந்த அட்டாச்டு டெரஸ் கார்டன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஹியூஜ் ஸ்லைடிங் விண்டோஸ், ஸ்லைடிங் விண்டோவாக இருந்தாலும் அதில் மஸ்கிட்டோ மெஷர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த இதில் உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த கார்டனில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த பெட்டோட பேக் சைடில் வெனீர் பேட்டர்ன்ஸ் வித் ரோஸ் கோல்டு மிரர். இந்த மிரர்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டு பியூல்டு மிரர் ஃபினிஷ் அண்ட் கிளாசி லேமினேஷன் ஃபினிஷ் பண்ண அமெரிக்கன் வால்நட் வெனீர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணது. ப்ளஸ் இந்த ரூமில் வந்து ஒரு சைடில் ஒரு சின்ன வார்ட்ரோப் ஒன்று இருக்குது. அது தவிர உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. இந்த சைடில் ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப் ப்ளஸ் ஒரு ஸ்டடி நூக். ஸோ அவங்க வந்து ஸ்டடி பண்ணணும் அவங்க டாட்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஸ்டடி ஏரியா தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் இஸ் அட்ஜாயினிங் த விண்டோ. ஸோ இட் பிரிங்ஸ் இன் எனார்மஸ் சன்லைட். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால். அந்த ஸ்டடி டேபிள் பக்கத்தில் ஒரு டிவி யூனிட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. டிவி எப்போ வேணால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் இருந்து யூ ஸ்டெப் அவுட் இன் டு த பியூட்டிஃபுல் டெரஸ். இட்ஸ் அ செமி கவர்
கவர் டெரஸ். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சன்ஷேட் அளவுக்கு தான் வந்து கவர் இருக்கும். மற்றபடி பிரிங்ஸ் எனார்மஸ் லைட். அதே சமயம் டாட்டராக இருக்கிறதுனால ஃபுல் செக்யூர்டாக இருக்கணும்னு அவங்க கேட்டதுனால சும்மா கிரில்லாம் போட்டு கேஜ் மாதிரி பண்ணாமல் அழகாக அதை வந்து கட் அவுட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அகைன் கிரில்லாம் போட்டு வந்து மெயின்டைன் பண்ணலாம் ப்ராப்ளம் ஆகும் இல்லையா. ஸோ ப்ரீமியம் ஹவுஸ். ஸோ அதனால் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே ப்ரீமியமாக இருக்கும். இதில் வந்து எம்எஸ் கிரில்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே வந்து கிரில் மாதிரி வந்து நார்மலாக இல்லாமல் அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க் மாதிரி கட் அவுட்ஸ் கிரியேட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு வென்டிலேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டும் வரும், வென்டிலேஷன் வரும். நீங்கள் மேலே கிளாஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெயின் வர முடியாது. ஸோ ஈவினிங்ல எல்லாம் உட்காந்து டீ குடிக்கிறதுக்கோ காஃபி குடிக்கிறதோ மார்னிங்கில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஸ்பேஸை. திஸ் இஸ் an எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் ஃபார் ஒன் டாட்டர் பெட்ரூம். பெட்ரூம்லேருந்து உள்ளே போனீங்கன்னா இன்னொரு வாக்கின் வார்ட்ரோப். இட்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் வாக்கின் வார்ட்ரோம் சொல்லலாம். ஸோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 feet by 7 feet. ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப் ப்ளஸ் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஃபுல்லி ஃப்ளெஷ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்மார்ட் மிரர் அது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் காஸ்மெட்டிக் நிஷ் ஒன்று கொடுத்துருப்போம். இது நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் ரூமில் நாங்கள் கொடுக்குறது. இது காஸ்மெட்டிக் நிஷ் வந்து வெரி யூஸ்ஃபுல் திங். இதில் லிப்ஸ்டிக்ஸு அண்ட் பவுடர்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஈவன் சம்டைம்ஸ் ஸ்மால் பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வைக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருவோம் அது. ஸோ இது நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து அந்த சின்ன வார்ட்ரோப் இன் போர்ஷன் சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆகும். அந்த ஸ்பேஸை இந்த மாதிரி ஃபீச்சராக கொடுத்துறது உண்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்பேஸ் இது. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பாத்ரூம் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவை கிளாஸாக பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த கிளாஸ் ரொம்ப உங்களுக்கு அந்த பாத்ரூமும் ட்ரெஸ்ஸிங் ரூமும் சேர்ந்து ஒரே பெரிய ஸ்பேஸாக தெரியும். சொன்னால் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் சம்டைம்ஸ் கன்ஜஸ்டடாக ஒன்றும் லைட்டிங் இல்லாமல் இருக்கும். பாத்ரூமில் இருந்து வர லைட்டிங் பாத்ரூமில் நாங்கள் பெரிய பெரிய கிளாஸ் விண்டோஸ் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து வர லைட்டிங் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியும். அகைன் பாத்ரூம்குள்ளே போனீங்கன்னா வெட் ஏரியா தனி, ட்ரை ஏரியா தனி, ரெண்டு செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்பிள் ஃபினிஷ். அதே சமயம் காம்பினேஷன் ஆஃப் மார்பிள் அண்ட் டைல்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்பிள் எது டைல் எதுன்னே தெரியாது. லார்ஜ் வேனிட்டி கவுண்டர் ஆல்மோஸ்ட் 9 feet ஹியூஜ் வேனிட்டி கவுண்டர் ஃபினிஷ்ட் வித் கம்ப்ளீட் மார்பிள். அதுக்கப்புறம் அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் ப்ளஸ் லார்ஜ் மிரர். இதெல்லாம் வந்து மெயின் ஃபீச்சர். இது எல்லா டாய்லெட்டுக்கு மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து கட் அவுட் சீலிங் கொடுத்துருக்கோம் வித் பியூட்டிஃபுல் ஃப்ராஸ்டட் கிளாஸ். உள்ள இந்த லைட் வரதுனால ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்ட் இருக்கும் ஷவருக்கு. அதே சமயம் சென்டர் ரெயின் ஷவர் அதை இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் பண்ணிடுறது அந்த கிளாஸ் ஒர்க்கோட. அதே சமயம் உள்ள ஹீட்டர் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த பேனலை ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் டாட்டர் அவங்களோட செகண்ட் டாட்டர் ரூமை வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் டாட்டர் ரூமில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ரூம் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் ரூமுங்க. அதனால வந்து இட் இஸ் ஃபேசிங் த ஃப்ரண்ட் லான், பியூட்டிஃபுல் லான் அண்ட் ஃப்ரண்ட் கேட் அண்ட் ரோட் சைட். ஸோ இவன் த கேட் இஸ் ஃபார் அவே சம் 80 feet அவே. உங்களுக்கு அந்த வியூ வந்து நல்லா இருக்கும். இந்த ரூமில் வந்து நீங்கள் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பியூட்டிஃபுல் பிக் கிளாஸ் ஒரு 15 feet ஆல்மோஸ்ட் வித் ஆஃப் த கிளாஸ், ஹைட் ஆல்மோஸ்ட் 10 feet. ஸோ அந்த சைஸ் கிளாஸ் மெயின் ஃபீச்சர். ஸோ அவங்க ரூமில் உட்காந்துருக்கும் போது அப்படியே வந்து அந்த ஓப்பன் ஃபீலிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே பெட்டில் இருந்து படுத்துட்டே வந்து நீங்கள் வந்து அந்த லான் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவங்க பார்க்கலாம். பிரைவசி வேணா ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இல்லை மொபைல் ஃபோனில் பண்ணாங்கன்னா கர்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மோட்டரைஸ் கர்டன். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர், இப்போ பெட்டில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்துட்டதுனால அந்த கிளாஸில் அந்த ஏரியாவில் தான் நாங்கள் டிவி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு அமேசிங் ஐடியா பண்ணோம். என்ன பண்ணோம்னா ஒரு டிவி யூனிட் வந்து ஒரு உடன் யூனிட்ல பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பின்னாடி கர்டன் மூவ் ஆகும், பின்னாடி அதுக்கு பின்னாடி கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூஸ் பண்ணாத டைமில் உள்ள இருக்கும் டிவி. நீங்கள் டிவி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரிமோட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த உடன் யூனிட்டோட டாப் ஓப்பன் ஆகி டிவி ஸ்லைட் ஆகி பியூட்டிஃபுல்லாக மேலே வந்துடும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கர்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டிவியை வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வியூவும் பிளாக் ஆகாது. டிவி தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்ல ஃபீச்சர். இது ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 19 by 15 feet சைஸ். இந்த ரூம்லேயும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி நூக் இருக்கு, ப்ளஸ் ஒரு அதுக்கு மேலே ஸ்டடி கேபினெட் அழகாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அனதர் ஸ்மால் விண்டோ. வேறு இந்த ஃப்ரண்ட் விண்டோ வந்து ஃபுல்லி ஃபிக்ஸ்டுங்கிறதுனால இந்த விண்டோ வந்து ஓப்பனபிள் விண்டோ வித் கிரில் செக்யூரிட்டி அண்ட் ஆல் தட். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு சீலிங் டு ஃப்ளோர் ஃபுல் ஹைட் கர்டன் ஃபுல்லி மோட்டரைஸ்டு. ப்ளஸ் வந்து காட்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் லார்ஜ் பேனலிங் வித் சாட்டின் அண்ட் ஸ்வேட் ஃபினிஷ் ஃபேப்ரிக் தான், பட் லெதர் மாதிரியே இருக்கும், ஸ்வேட் லெதர் மாதிரியே இருக்கும். அதில் வந்து இந்த ரூமோட தீமே வந்து ஒரு மாதிரி பர்பிள் தீமில் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர். அதில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா செட்டில் பர்பிள் கிரே மாதிரி இருக்கும் அது. ப்ளஸ் வந்து டச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு நல்லாயிருக்கும் அந்த குஷன் பார்த்தீங்கன்னா வித் ரோஸ் கோல்டு இன்லேஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ இது இந்த ரூமோட கான்செப்ட். ப்ளஸ் ஏர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மற்ற ரூமில் சொன்ன மாதிரி கிரில் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஹை வால் யூனிட் மாதிரி அசிங்கமாக தெரியாது. ஸோ அந்த 5 star ஹோட்டல் மாதிரி கிரில் மட்டும் தெரியும். ஸோ டக்ட்ஸ் வந்து டக்ட் உள்ள பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது அதில் வச்சிருக்கோம். ஸோ எல்லா பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா டக்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சிருப்போம். உள்ள வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் சீலிங்கில் கன்சீல் ஆகிடும். டக்ட் அதை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீழே ட்ராப் டோர்ஸ் கொடுத்துப்போம். அதை ஓப்பன் பண்ணி பெட்ரூம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூட சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். மெயினாக என்னன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிஃபார்ம் க்ளூனிங் அந்த கிரில் மூலமாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து அப்படியே வாலில் வந்து அழகாக மெர்ஜ் ஆகிடும். அதெல்லாம் இந்த ரூமோட கான்செப்ட். ஒரு சைடு வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம் ஆஃப்கோர்ஸ். ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்
ரூமுக்கு இப்போ உள்ளே போகலாம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் உள்ள வந்தீங்கன்னா மற்ற ரூம்ஸில் கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு சைடு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் ஸ்மார்ட் மிரர், ஒரு சைடில் வந்து வார்ட்ரோப் இருக்கும். ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து டாய்லெட்டுக்கு போகும்போது லார்ஜ் கிளாஸ் வச்சு தான் நாங்கள் மற்ற ரூம்லேயும் பண்ணியிருக்கோம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க இன்னொரு டாக்டர் ரூம்லையும். ஸோ அது மாதிரி கிளாஸ் ஜாஸ்தி வால் இல்லாமல் கிளாஸே இருக்கும் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ தட் அந்த டாய்லெட் இருக்க வெளிச்சமும் உள்ளே வரும்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் ரூம் கன்ஜஸ்டடாக இருக்காது பிகாஸ் ஸ்மால் ஏரியா. ஸோ அது உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னால் டாய்லெட்டில் வந்து அகைன் மற்ற ரூம்ஸில் பண்ணுற மாதிரி மார்பிள் தீம்டு டைல்ஸ், ரியல் மார்பிளையும் மிக்ஸ் பண்ணி லார்ஜ் வேனிட்டி கவுண்டர், ஆல்மோஸ்ட் 9 feet லென்த் வேனிட்டி கவுண்டர் வித் அபவ் கவுண்டர், வாஷ் பேசின் ப்ளஸ் நைஸ் ஸ்மார்ட் மிரர் அண்ட் ஆல்சோ த சீலிங் வித் கன்சீல்டு ஹீட்டர். அந்த ஹீட்டர் கன்சீல் பண்ணுறதுக்கு கட் அவுட் சீலிங் வித் ஃப்ராஸ்டட் கிளாஸ், அதை ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். இந்த ரூம்லையும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அனதர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் அது வந்து ஹோம் தியேட்டர். அதை பார்க்கலாம். இந்த ஹோம் தியேட்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 19 feet by 19 feet. இட்ஸ் ஹியூஜ் சைஸ். இதில் வந்து லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதில் மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா there is a beautiful glass, fixed glass on the one side. யூசுவலாக ஹோம் தியேட்டரில் வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸ் அவாய்ட் பண்ணுவோம். கிளாஸ் எக்கோ கொடுத்து ரிவர்பரேஷன் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ஸோ கிளாஸ் அவாய்ட் பண்ணுறது. பட் ஆனால் இங்கே வந்து இந்த கிளைண்ட்டும் லைக் பண்ணாங்க. ப்ளஸ் ஆல்சோ எங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒரு ஹியூஜ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடு எலிவேஷனில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அங்கே போயிட்டு ஒரு பிளாங்க் வால் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால ஒரு ஃபுல் கிளாஸ் விண்டோ கொடுத்துட்டோம். ஸோ எல்லா ஹோம் தியேட்டர்லையும் வந்து ஒரு டார்க்னஸ் இருக்கும். அதை வந்து இங்கே அதை கிளைண்ட்டும் லைக் பண்ணல. ஸோ அதை வந்து லைவ்லியாக இருக்கட்டும், இன்னும் பிரைட்னஸ் இருக்கட்டும். அதாவது ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணாத டைமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு சொன்னால் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் அப்பியரன்ஸ் கிடைக்கும். when you want to start the movie எல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேஷன். நீங்கள் வந்து உள்ள நுழையும் போதே அலெக்ஸா மூவி டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்ஸ்லாம் ஆன் ஆகிடும், ப்ரொஜெக்டர்லாம் ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அதாவது இந்த கிளாஸோட ரிவர்பரேஷனை கட் பண்ணுறதுக்காக, இந்த விண்டோவோட பெருசாக இருந்தாலும் ரிவர்பரேஷன் கட் பண்ணுறதுக்காக ஹியூஜ் வெரி திக் எஸ்பெஷலி மேட் ஃபார் திஸ் அந்த கர்டன் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். அந்த கர்டன் வந்து இதை காம்பன்சேட் பண்ணிட்டு ரிவர்பரேஷன்ஸ் அந்த எக்கோவை காம்பன்சேட் பண்ணிட்டு ஃபுல் சவுண்ட்ஸ் வந்து அன்வான்டட் சவுண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த விண்டோனால. ப்ளஸ் இதில் வந்து முக்கியமாக ஆடியோ சிஸ்டம். நாங்கள் கிளைண்ட் கிட்ட என்ன சொன்னோம்னா ஸ்பெண்ட் ஃபார் ஆடியோ சிஸ்டம் ராதர் தென் ஃபார் இன்டீரியர் ஆஃப் தி ஹோம் தியேட்டர். ஸோ நாங்கள் எல்லா கிளைண்ட்டுக்கும் அதான் சொல்கிறது. சும்மாவே ஹோம் தியேட்டரில் கம்ப்ளீட்டாக பேனலிங் பண்ணி குஷன்ஸ் பண்ணி சவுண்ட் டெடன் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் an interest sound will not be interesting when you deaden the sound. அப்படியே அப்சார்ப் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அப்படியும் பண்ணக்கூடாது. எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் சர்டன் ஏரியாஸில் பேனலிங். அதை நாங்கள் வந்து ஹோம் தியேட்டர்ஸ்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறதுனால we have studied the home theater and scientifically we have placed all the panelings to absorb the unwanted sounds. அது செலக்டட் ஏரியாஸில் பேனலிங் போட்டு வச்சு அதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி வால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க், வெரி டார்க் பெயிண்டட் வால் ஃபினிஷ் தான். பட் we told the client இந்த இன்டீரியர் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இன்டீரியர் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் முடிச்சிட்டோம். அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்டில் பண்ணுங்க ஹோம் தியேட்டர் சிஸ்டமில் அப்படின்னு சொன்னோம். அவங்க வெரி ஹை எண்ட் சிஸ்டம் பெர்லிசன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து 7.2.4 சிஸ்டம் வித் அட்மோஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆல் தட் அதெல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹோம் தியேட்டர் வந்து ரியல் தியேட்டரை விட எஃபெக்ட் பெட்டராக இருக்கும். ஹியூஜ் 165 inch கர்வ்டு ஸ்க்ரீன் வேறு. அது மாதிரி லேசர் அமேசிங் லேசர் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் இந்த ஹோம் தியேட்டரோட மெயின் ஃபீச்சர்ஸ். அது மாதிரி ரெக்லைனர்ஸ். இந்த ரெக்லைனர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு லெதர் ரெக்லைனர்ஸ் இன் டார்க் கலர் ப்ளஸ் உடன் ஃப்ளோரிங். உடன் ஃப்ளோரிங்கோட முக்கியமான ஆஸ்பெக்ட்னு சொன்னால் நாங்கள் கார்பெட் ஃப்ளோரிங் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறதுல ஜாஸ்தியாக பண்ணுறதில்ல. கார்பெட் ஃப்ளோரிங் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால உடன் ஃப்ளோரிங் ஆல்சோ கிவ்ஸ் அ செப்பரேஷன் டு த ஃப்ளோர். இப்போ ஹோம் தியேட்டரில் முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணுறதுனா இப்போ இதில் கூட நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் டோரில் கூட வந்து குஷன் ஃபினிஷ் கொடுத்துருப்போம். ஸோ டோர்லேருந்து கூட சவுண்ட் வெளியில் போகாது. டோருக்கு கீழே டோர் சீல் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டோர் திக்னஸ் ஜாஸ்தி. டோருக்கு பின்னாடி குஷன் கொடுத்து ஸோ அது ஃபுல்லாக வந்து அப்சார்ப் பண்ணிடும். டோர் தான் ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து சவுண்ட் வெளியில் போகிறதுக்கு. வால் திக்னஸ் வந்து ஹோம் தியேட்டர் எப்பவுமே 9 inch வால் தான் கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃப்ளோர்லேயும் சவுண்ட் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாது பார்த்தீங்களா. ஸோ when you use the உடன் ஃப்ளோரில் நேச்சுரலாகவே வந்து போடும்போது ஒரு ஃபோம் லேயர் வச்சு தான் போடுவோம். ஸோ அதனால் உடன் ஃப்ளோர் கிவ்ஸ் அ செப்பரேஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பவர்ஃபுல் பேஸ் சவுண்டு வரும்போது கூட உங்களுக்கு சவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கீழே. ஸோ உடன் ஃப்ளோரிங் இஸ் அ ஸ்டாண்டர்ட் இன் ஆல் ஓவர் ஹோம் தியேட்டர். ஸோ அதனால் அதுவும் தான் இது இங்கே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃபால் சீலிங் எல்லாமே டார்க் கலரில் பண்ணி லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஸ்பாட் லைட்ஸ் இதெல்லாம் வந்து ஹோம் தியேட்டரோட மெயின் ஃபீச்சர். தே ஆர் ரியலி என்ஜாயிங் த ஹோம் தியேட்டர். கிளைண்ட் சொன்னாங்க we are enjoying the home theater almost on regular basis. We thought we will not be using the home theater regularly. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் அந்த அளவுக்கு நாங்கள் ஹோம் தியேட்டர் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹோம் தியேட்டர் அந்த அளவுக்கு அமைஞ்சு வந்திருக்கிறதுனால நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம். அப்படியே வந்து அந்த பியூட்டிஃபுல் ஸ்டேர் கேஸ் வழியாக ஏறி மேலே செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோர் ஏறும் போதே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஹேங்கிங் ஷாண்ட்லியர், அது அழகாக ஒரு கிளாஸ் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறது கான்டெம்பரரி ஸ்டைல் ஷாண்ட்லியர். அதே சமயம் வந்து அது மிட் லேண்டிங் மேலே இருக்கனால ஷாண்ட்லியர் வந்து இவ்வளோ ஹைட்டில் போட்டால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாயிடும். மிட் லேண்டிங்
ஷாண்ட்லியரிங் மேலே தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஈஸி டு மெயின்டைன். ஸோ அந்த ஷாண்ட்லியர் பார்த்துட்டு மேலே வந்தீங்கன்னா ஸோ 2 ரூம் இது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜிம், ஸ்மால் ஜிம் ரூம். அது வந்து ஃபுல்லாக பியூட்டிஃபுல் பிவல்டு கிளாஸ் வால். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மிரர் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயம் சிம்பிள் மிரராக இல்லாமல் ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஸ்லைட்லி டார்க் கலர்டு கிளாஸ், நார்மல் மிரர் மாதிரி சீப் லுக்கிங்காக இருக்காது. ப்ளஸ் வந்து ஒரு உடன் பார்ட்டிஷன் கொடுத்து ஒரு சின்ன வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏரியா ஃபார் தி ஓனர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டெக்கர், வீட்டோட டெக்கரோட மேட்ச் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ண டேபிள் அண்ட் சேர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டெரஸில் வெளியில் வந்தீங்கன்னா, இதில் எல்லா டெரஸ்லையும் இருக்கிற மாதிரி சும்மா ஒயிட் டைல்ஸ் எல்லாம் போடாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒயிட் ஸ்பெஷல் வாட்டர் ப்ரூஃபிங் எபாக்சி கோட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வெதரிங் கோர்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஸ்லோப்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் வந்து ஸ்பெஷல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஃபியூச்சரில் ஒரு 10 years 15 years கழிச்சு கிராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டுருந்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ வர நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து கிளைண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷனில் கிராக்ஸ் வர்றது சகஜம் தான். 1 or 2 கிராக்ஸ் வரும். வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணி அது விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா டைலில் போட்டால் வந்து எங்கே இருக்கு கிராக், டைல் ஒரு இடத்துல கிராக் ஆகும். ஆனால் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா டைல் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் டைல் புதுசாக கிடைக்காது, எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி என்டையர் இதே ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும் டெரஸே. அதுக்கு பதிலாக அந்த ஏரியா மட்டும் நாங்கள் கட் பண்ணிவிட்டு கிராக் வந்துச்சுன்னா சிமெண்ட் கான்கிரீட் பண்ணனால கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிராக் ஃபில்லிங் ஏஜென்ட்டை வச்சு பண்ணிவிட்டு திரும்பி வந்து அந்த எபாக்சி கோட்டிங் பண்ணிடலாம். அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட் வச்சு தான் இந்த வீட்டு ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த வீட்டு இந்த டெரஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சர்வன்ட்ஸ் வந்து நான் கிச்சனில் சொன்ன மாதிரி கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிச்சன் வெளியிலேருந்தே வந்துடலாம், வீட்டுக்குள்ளே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அது மாதிரி டெரஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்டார் கேஸ், சர்வெண்ட் ஏரியாவிலேருந்து வரதுக்கு ஒரு ஸ்டார் கேஸ் வருது. அதில் வந்து டெரஸ், வாட்டர் டேங்க், இந்த ஏரியாவில் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே நேராக வாட்டர் டேங்க் நேராக போய் மெயின்டைன் பண்ணலாம். லிஃப்ட் ரிப்பேர் பண்ணுறவங்க லிஃப்ட் மிஷின் ரூமுக்கு வந்து நேராக பின்னாடி இருக்க ஸ்டார் கேஸ் வழியாக வந்து போயிடலாம். இது மாதிரி அதுக்கு ஒரு மெட்டல் ஸ்டார் கேஸ் தனியாக வந்து டெரஸ்லேருந்து தனியாக போகிறது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வரது சர்வெண்ட் ஸ்டார் கேஸ் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு மெயின் ஃபீச்சர். ப்ளஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோட்டையாடுக்கு மேலே வந்து வாக் ஆன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் மேலே நீங்கள் நடந்தே போகலாம். அது மாதிரி வந்து ஃபுல் லோடு எடுக்கும், லேமினேட்டட் கிளாஸ், வெரி சேஃப் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் வந்து அந்த டெரஸில் ஒரு பார்ட்டில் கொடுத்துருக்கோம். அது பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்விங்கில் உட்காந்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து கீழே இருக்க லானை வந்து பியூட்டிஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்விங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டெரஸோட முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ பெரிய வீடு வந்து பேலஸ் மாதிரி கட்டிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான சர்வெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக செலவாச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து இதில் முக்கியமான ஃபீச்சர் வந்து we have used many things to avoid too much of maintenance, too much of manpower. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து தானே ஷெடியூலில் போயிடும். அதுக்கு நீங்கள் ஒரு வாட்ச்மேனோ ஒரு ஆளை போட்டு ஈவினிங் லைட் ஆன் பண்ணணும், டே டைமில் காலையில் ஆஃப் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக 6 o'clock ஆன் ஆகும். சர்டன் லைட்ஸ் வந்து 10 o'clock ஆஃப் ஆகிடும். சர்டன் லைட்ஸ் வந்து நைட் காலையில் வரைக்கும் இருக்கும். அது மாதிரி வந்து சென்சர் லைட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. யாராவது டக்குன்னு ஒருத்தர் காம்பவுண்டில் ஜம்ப் பண்ணி, காம்பவுண்ட் இஸ் ஹியூஜ் காம்பவுண்ட், ஜம்ப் பண்ண முடியாது. வந்தால் கூட வந்து டக்குன்னு அந்த ஏரியாவில் வந்து ஆன் ஆகும், டக்குன்னு பயந்துட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஆட்டோமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து லைட்டிங்கில் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து ஆட்டோமேஷன் வந்து ஈவன் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இதில் கார்டனில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஆன் ஆகி ஸ்ப்ரிங்க்ல் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் சர்டன் டைம் ஆஃப் த டே. ரெயின் சென்ஸ் பண்ணிச்சோன்னா ரெயின் ஆன் ஆகாது, அது ரெயின் வாட்டர் வந்துடுது இல்லையா கார்டனுக்கு. இந்த மாதிரி தண்ணியும் சேவ் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணும். அதுக்கு ஒரு கார்டன் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அது மாதிரி வாட்ச்மேனை போட்டு கேட்டை வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஓனரோட கார் கிட்ட வந்த உடனே சென்ஸ் பண்ணிட்டு கேட்டு தானாகவே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வந்து டோர் வந்து ஒவ்வொரு வேலைக்காரங்க போய் திறக்க தேவையில்லை. கேட்டாக இருக்கட்டும் டோராக இருக்கட்டும், யாராவது காலிங் பில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் முக்கியமான ஆளாக இருந்தால் அங்கேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேட்டு ஓப்பன் ஆகிடும், அது வழியாக உள்ள வந்துடலாம். அவங்க மெயின் டோர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாக் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கிச்சன் கிட்ட ஒரு பேனல் இருக்குது, இல்லை உங்கள் மொபைல் ஃபோனில் யாரை கால் பண்ணாங்கன்னா அப்படியே உள்ளேருந்தே ஓப்பன் பண்ணலாம். தேவையில்லாத ஆளாக இருந்தால் அப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து அட்டென்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் சர்வன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கே கை வைப்பாங்களோ நிறைய ஏரியாஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அது ஜஸ்ட் எலிவேஷன் மட்டும் அழகாக இருக்கணுங்கிற மட்டும் இல்லை, அது வந்து அழுக்காக கூடாதுங்கிறதுக்காகவும். அது மாதிரி ஸ்டேர் கேஸ் வால்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிளில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். கிச்சன் வால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து சும்மா வால் மட்டும் ஓப்பனாக விட்டால் அது ஸ்மோக்லாம் போயிட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து கிச்சன் வால்ஸ் அழுக்காயிடும். அதனால வந்து டைல் ஃபினிஷஸ் இருக்கும். இது மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணதுனால இந்த வீட்டில் வந்து 2 வேலைக்காரங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னாலே நம்ப மாட்டீங்க. ஸோ மெயின்டைன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க, ப்ளஸ் மற்ற வேலைங்க பண்ணுறதுக்கு ஒருத்தங்க. அது மாதிரி வந்து அமேசிங்காக வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. அது தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சாஃப்ட்னர் பிளான்ட் யூனிட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ மெயின்டெனன்ஸ் அதுவும் வந்து மெயின்டெனன்ஸில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ தண்ணி வந்து க்ளீனாக வந்து சாஃப்ட்னர் வழியாக வரும்போது உங்களுக்கு வந்து தண்ணியில் நார்மல் வீடுகள்லாம் வந்து ஒயிட்டாக கரையாகும். வி கால் இட் ஸ்கேலிங். அது மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஒரு மாதத்துலேயே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் பிளான்ட் வழியாக வரும்போது வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக விற்கிது. அது தவிர பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்து வெசல்ஸ் கிளீனிங்க்கு ஒரு தனி ஏரியா கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ட்ரையிங்க்கு கிளாத்ஸ்லாம் ட்ரையிங்க்கு ஒரு ஷெட்டு போட்டு மெட்டல் ஷெட்டு போட்டு பின்னாடி ஒரு தனி ட்ரையிங் ஏரியா இருக்குது. ப்ளஸ் ஒரு சைடு சவுத் சைடு ஆஃப் த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிச்சன் கார்டன் அந்த ஏரியா. ஸோ நிறைய கிச்சனுக்கு தேவையானது அங்கேயே க்ரோ பண்ணி ஆர்கானிக்காக எடுத்துக்கிறாங்க அந்த வீட்டில். ஸோ தே லைக் திஸ் கிச்சன் கார்டன் ஃபீச்சர் வெரி மச். இது வரைக்கும் நம்ம இந்த பியூட்டிஃபுல் ஹவுஸை பார்த்தோம். இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே இது மாதிரி லக்ஸரி ஹவுசஸ் தான். எங்களோட ஸ்பெஷாலிட்டியே லக்ஸரி ஹவுஸ் வில்லாஸ் தான். இந்த வீட்டில் எந்த போர்ஷன் நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த காமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் ரிப்ளை டு த கமெண்ட்ஸ் பர்சனலி. நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். See you in the next video.